அவரை தொடர்ந்து அதே வேலையை செய்ய காத்திருக்கக்கூடிய கவிஞர் மூரா அவர்களே, இந்த அருமையான பட்டிமண்டபத்தை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் முல்லை நடுவரசின் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, திரை இசையில் விஞ்சி இருப்பது காதலா சமூக நலமா, இனிய காதலா சமூக நலமா என்பது தலைப்பு. அவர் பேசிட்டு போயிருக்கிறதெல்லாம் எங்களை திட்டி தீர்த்து விட்டு சென்றிருக்கிறாரே ஒழிய சமூக நலத்தில் அக்கறை உள்ள ஒரு மனிதன் பேசுவதாக நான் எடுத்துக்கொள்ள முடியாது. அதுக்கு தகுந்தது மாதிரி அவர் சொல்றீங்க, எங்களை பார்த்து பாம்பாட்டி சித்தர்களே அப்படி. நீங்க அதுக்கு பார்த்தா தாயத்து விக்கிறது மாதிரி தெரியுது அப்படின்னு உங்க பார்வையில. நடுவர் அவர்களே, தாயத்து விக்கிற பாட்டுல கூட சமூக நல கருத்தை இந்த சமுதாயத்திற்கு வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கான். தாயத்து 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 அம்மா தாயத்து, அருமையா பாட்ட போட்டான். அதுல கேள்விகளை கேட்கிறாங்க. தாயத்து வித்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். ஒருத்தன் கேட்கிறான், வெண்மணி மாதிரி ஒரு ஆள் எந்திரிச்சு கேட்கிறார், இதுல பண வருமானத்துக்கு ஏதாவது வழி இருக்காப்பா அப்படின்னு. உடம்ப வளைச்சு நல்லா உழைச்சு பரப்பா, அதில் உனக்கும் உலகத்துக்கும் நன்மை இருக்கு. சும்மா உட்கார்ந்து இருந்துகிட்டு சேர்க்கிற பணத்துக்கு ஆபத்து இருக்கு, அது உனக்கு எதுக்கு? தாயத்து தாயத்து சொன்னா சமூக நலக்கருத்துக்களை மூரா மாதிரி எந்திரிச்சு ஒரு ஆள் கேட்டான், இதுல பொம்பளைங்களை வழி மயக்க முடியுமா ஐயா, வசியம் பண்ண முடியுமா? நல்லா சிரிச்சான். அதுக்கு சொன்னான், அட்டி கொடுக்கறது மாதிரி சொன்னான், கண்ணும் கருத்துமே பெண்ணை கவர்ந்திடும், காதலும் வாழ்வும் தொடர்ந்திடும். சும்மா கண்ட கண்ட வக்கந்திரிஞ்சா கையும் காலும் வாழ்வும் துண்டு துண்டா தொங்கும்படி நேர்ந்திடும். தம்பி அதெல்லாம் செய்யாது, இது வேறனா சமூக நல கருத்து. இப்படி சமூக நல கருத்தை பேசுன்னு சொன்னா வெண்மணி அவர்கள் எங்களை பாம்பாட்டி சித்தரும் டார்ச் லைட்டு கேஸ். நடுவர் அவர்களே, அவரிடம் சொல்லுங்கள், நல்ல பாடல்கள், திரை இசை பாடல்களில் விஞ்சி இருக்கக்கூடிய பாடல்கள் எது இருக்கிறது என்றால் சமூக நலத்தை தாங்கி இருக்க பாடல்கள் தான் திரை இசை பாடல்களுக்கு அணி செய்கின்ற பாடல்களாக இருக்கிறதே ஒழிய வேற எந்த பாடலும் கிடையாது. அவர் ஒரு பாட்டை பாடுறார், காதல் பாட்டு, அப்படியே மன்மத குஞ்சு அந்த வெண்மணி பிஞ்சு பாடுது. என்ன பாட்டு பாடுற? மாமரத்தே பூஞ்செண்டத்தே மஞ்ச மண்ணு பாடவா, பூ மரத்தே நிழல் எடுத்து போர்வையாக்கி மூட்டவா. நடுவர் அவர்களே விடுங்க, தெரியாம பாடிவிட்டாரு. இப்படியா போட்டு கொடுமைப்படுத்துவீங்க ஒரு மனுஷனை? அந்த படத்தில் ஒரு பாடல் வருகிறது, அது ஊமை விழிகள் என்ற படத்தில், அருமையான படம். அந்த படத்துல இந்த பாட்டுதே இவருக்கு ஞாபகம் வந்துச்சா? எந்த பாட்டு ஞாபகம் வந்திருக்குன்னு தெரியுமா? அற்புதமான பாடல். ஒரு மனிதன் தோய்ந்து போய் கிடக்கும் போது, துவண்டு போய் கிடக்கும் போது, தோல்வி வரும்போது அவன் எப்படி எழுந்து நிற்க வேண்டும் என்பதை அருமையாக ஒரு பாடலில் சொன்னான். அந்த பாட்டெல்லாம் அவருக்கு நினைவுக்கு வரல. எப்படி பாட்டு தெரியுமா? சோர்ந்து போய் கிடக்கின்ற அந்த மனிதன் நிமிர்ந்து தோள்களை நிமிர்த்தி செம்மாந்து பார்க்கின்ற பார்வை கொண்ட பாடலை பாடினான். தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா, வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா, உரிமை இழந்தோம் உடைமையும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா, உயிரை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மிதிக்கலாமா, தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா. இந்த மாதிரியான பாடல்கள் அதுல வந்திருக்கு. ஆனா பார்வை சரியில்லாத மனிதர்களுக்கு, கண்ணில் கோளாறு உள்ள மனிதர்களுக்கு பாட்டு இப்படி பாட்டு தாயா தெரியும். நடுவர் அவர்களே, எந்த பாட்டை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து சொல்றாரு? இன்னொரு பாட்டு, கற்பனையின் உச்சம் எப்படி இருக்கிறது தெரியுமா? வானவில்லின் நிறம் எடுத்து மேகம் என்னும் வெள் திரையில் மின்னல் என்னும் தூரிகையால் நான் வரைந்த கோலம். நல்ல பாட்டு தாயா. இது சமுதாயத்திற்கு என்ன சொல்லுகிறது? இந்த பாட்டை பாடுவதன் மூலமாக சமூக பிரச்சனைகளை அது தொட்டு இருக்கிறதா? அப்படி தொட்டு இருந்தால், மனித வாழ்க்கைக்கு தேவையான வழிகளை காட்டி இருந்தால் அந்த பாடலை நாங்க மெச்சி இருப்போம், வரவேற்று இருப்போம். ஆனா அதெல்லாம் போயிருச்சு. இன்னைக்கு இருக்கிறவே அத காதல் பாட்டெல்லாம் விட மிஞ்சிட்டான். பழைய அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் காதல் பாட்டு. ஆனால் சமூக நல பாடல்களை எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்பதுதான் சிந்தித்து பார்க்கணும். வானவில்லின் நிறம் எடுத்து அந்த கற்பனை தான் உங்களுக்கு தோணுச்சா? இல்லை. மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, மாலை நிலா
இல்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இது சமூக நலம். இந்த பாடல்கள் தான் மனிதன் வாழ்க்கையில் நடந்து போகும்போது, வாழ்க்கையை கடந்து செல்லும் போது அவனுக்கு பயனளிக்கக்கூடிய ஊன்றுகோலாக வரும். அப்படிப்பட்ட பாட்டு வெண்மணி. கண்ண பார்த்தாலே வித்தியாசமா இருக்கு, ஒரு மாதிரி கண். இவருக்கு சிரிப்பை பற்றி ஒரு கவிதை. அவர் ஒரு அற்புதமான கவிஞன். அவர் சொல்றார், அன்பே உன் மனச்சிறையில் தானே நான் இடம் கேட்டேன், நீ ஏன் உன் அப்பனிடம் சொல்லி மத்திய சிறையில் அடைத்து விட்டாய்? உங்களெல்லாம் மத்திய சிறையில் அடைக்க கூடாதியா, அந்தமான் சிறையில் அடைக்க வேண்டிய ஆளுகள். ஏன்னா சாதாரணமான ஆளுகளா? இவரை எந்த ஜெயில அடைச்சும் பிரயோஜனமே இல்லை. ஏன் காரணம், இந்த உடம்புக்கு கம்பி வழியாவே பூந்து வந்துருவாரு. நல்ல சிந்தனை, நல்ல போக்குகள், நல்ல மனநிலை கொண்டு வருகின்ற பாடல்கள், சமூக நல பாடல்கள். நடுவர் அவர்களே, ஒரு வாட்டுக்கு வந்து எதையாவது சொல்லிட வேண்டியதானே? எந்த பாடலை வேண்டுமானாலும் சொல்லிடுதானே? பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும். உங்களை விரும்புறதுக்கு வயசு கடந்து போச்சியா? இப்ப வயசு கடந்த நிலையில உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு போய் என்னை விரும்பும் ஓருயிரே, இதெல்லாம் பொழுதுபோக்கிற்காக வந்து போகக்கூடிய பாடல்கள், குப்பை பாடல்கள். காதல் பாடல்கள் என்பது இந்த சமுதாயத்திற்கு தேவையற்ற பாடல்கள். ஆனால் அதில் நல்ல பாடல்களை சொன்னான். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா, தூங்காதே தம்பி தூங்காதே. தூங்கி கிடக்கக்கூடிய சமுதாயத்தை தட்டி எழுப்புகின்ற பாட்டு வேணுமா? ஆரிரரோ ஆரிரரோ அப்படி பாட்டு வேணுமா? நடுவர் அவர்களே, நல்ல பாடல்கள் வந்திருக்கிறது. அதையெல்லாம் பாடாம எடுத்துட்டு வந்திருக்காரு பாரியா பாட்டு. இந்த சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய பாட்டுகளா? அவர் சொன்ன பாட்டெல்லாம் சிரிப்பை பற்றி வேற பாட்டே வரலையா? சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாய். இந்த சிறையே வந்துகிட்டு இருக்கே, என்ன ஞாபகம் நடுவர் அவர்களே? சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய். என்ன பாட்டு? ஏன் சிறையை பத்தியே வந்துகிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு நாட்டுல கரண்ட் ட்ரெண்ட் அதுலதான் ஓடிக்கிட்டு இருக்கு. பெரும்பாலான ஆள் அங்கதானே இருக்கு, முக்கியமான ஆளுகள்னா. அப்ப அதை பத்தி தானே பேசி வருது வாயில. அதுல 2 பேர் தப்பிச்சு வந்திருக்காங்க நடுவர் அவர்களே. யாரு? இந்த கேஸ் தான். நீங்க அந்த ஆளுகளா? நீங்க எங்கேயோ இருக்க வேண்டிய கேஸ் எங்க வந்து உட்கார்ந்துருக்கு. சிரித்து சிரித்து என்றால் அந்த பாட்டு தான் ஞாபகம் வருமா? சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். இந்த அழுகையும் சிரிப்பையும் சொல்லுகின்ற வரிகளில கடைசியில 4 வரியில போட்டான் நம்பிக்கையை ஊட்டக்கூடிய வரி. காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும், வருவதை எண்ணி சிரிக்கின்றேன், வந்ததை எண்ணி அழுகின்றேன். சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். இந்த பாட்டு இருக்கு வெண்மனே. மூரா இப்படி பாட்டெல்லாம் இருக்கு. எதையாவது சிந்திச்சுக்கிட்டு எதையாவது வந்து பேசிக்கிட்டு இருக்க கூடாது. என்ன பாடல்கள் இருக்கிறது தெரியுமா? எவ்வளவு அற்புதமான பாடல்கள் வந்து இருக்கிறது தெரியுமா? தான் என்று பாட்டு எழுதினான், தேன் என்று பாட்டு எழுதினான், வண்ணம் என்று பாட்டு எழுதினான். ஆமையா எழுதினான். டா டா டானே போட்டு ஒரு பாட்டு எழுதினான். தெரியுமா அது உங்களுக்கு? அதே பாடல்கள் எழுதிய சமூக சிந்தனையோட ஒரு பாட்டை போட்டான். தேர்தல் நேரம், தேர்தல் முடிஞ்சு அந்த முடிவுகளை அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கு இரவு இந்த பாட்டை போட்டான். உங்க பாட்டை தானையும் தேனையும் வண்ணத்தையும் வளையையும் போடவில்லை வெண்மணி, இந்த பாட்டு எடுத்து போட்டான். பொருத்தமாக இருந்தது, அருமையாக போட்டான். சட்டி சுட்டதடா கை விட்டதடா, அன்னைக்கு இருந்து ஆட்சியை விட்டு வெளியே போறவங்களுக்காகவே போட்டான். புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டதடா. அடுத்த வரியில மிக பொருத்தமான வரி. ஆரவார பேய்கள் எல்லாம் ஓடிவிட்டதடா, ஆலயமணி ஓசை நெஞ்சில் கூடிவிட்டதடா, தர்மதேவன் கோயிலிலே ஒளி துலங்குதடா, மனம் சாந்தி 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 என்று ஓய்வு கொண்டதடா.
சட்டி சுட்டதடா கை விட்டதடா. பாடல் அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா தான் நல்லது. வந்து கடைசியா ஒரு பாட்டு, பெரிய அந்த நாடகம் புலமை மிக்கவர், நாடக பாட்டு. நாடகம் எல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலே. நல்லா இருந்துச்சுங்க. அந்த படத்துல இன்னொரு பாட்டு வந்திருக்கு தெரியுமா? இன்றைய அரசியல்வாதிகளை தொட்டு செல்லுகிற பாட்டு. ஏச்சு பிழைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்க ஐயா, எண்ணி பாருங்க ஐயா, எண்ணி பாருங்க. அன்னைக்கே சொல்லிட்டாங்க தெளிவா, நல்லது செய்யலைன்னா எங்க போயிருக்கணும். தேட்டை போடும் புள்ளிகள் எல்லாம் கோட்டை விட்டு கம்பி எண்ணனும். அழகாக சொன்ன அன்னைக்கே, தேட்டை போடும் புள்ளிகள் எல்லாம் கோட்டை விட்டு கம்பி எண்ணனும், சிறையில் கம்பி எண்ணனும், பூட்டை உடைக்கும் புலியே இத நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நாடகம் எல்லாம் கண்டேன் என்ற பாட்டு யாருக்காவது தெரியுமா? காலத்திற்கு உதவுமா? உதவாது. நடுவர் அவர்களே, உங்க மேல எனக்கு பயங்கரமான கோபம். நான் என்ன செஞ்சேன்? ஜால்ரா அடிக்கலாம், ஒரு குறைச்ச அளவுக்கு தான் அடிக்கணும். நீங்க அடிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு பாட்டை பாடுறீங்க. ஜவ்வாது மேடையிட்டு சர்க்கரையில் பந்தல்லிட்டு செவ்வாழை காலெடுத்து வா வா வா, செம்மாதுளை பிளந்து தா தா தா. சிரிப்பு வேறையா? அது அப்படி இல்லை, இன்னும் கிக்கா சொல்லணும். எப்படி? அப்படின்னா தான் நல்லா இருக்கேன். நீங்க விட என்ன கோழியா கூவுது? அது கோழியோ வேறையோ நடுவர் அவர்களே, கிக்கா இருக்கிற பாட்டுங்க தேவையில்லை. மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு, இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அந்த இருக்கிற உணர்ச்சி, கிக்கு தேவையில்லை, உணர்ச்சி தான் தேவை. கிக்குல புத்தி வேலை செய்யாது. புத்தி வேலை செய்யாதவர்களோட ஒட்டி வைத்து உறவாடாதீங்க நடுவர்களே, சற்றே ஒதுங்கிருங்கள். என்ன வந்து காதல் பாட்டுத்தான் இந்த நாட்டை நிமிர்த்தி இருக்கிறது, நிமிர்த்தி இருக்கிறது சொன்னான் பாரதி. வாழ்ந்த காலத்திலே ஒரு வரி பாடினான். 30 கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள். 30 கோடி மக்கள் தான் இருந்தா, 30 கோடி மக்கள் தான் பாரதி வாழ்ந்த காலத்தில் இருந்தான். சுதந்திரம் பெற்றோம், விடுதலை அடைந்தோம், குடியரசு நாடாக மாறினோம். 50 வருஷம் ஆகுதுயா. முயற்சி செஞ்சு 30 கோடியை 95 கோடியா மாத்தி வச்சிருக்காங்க. உன் காதல் பாட்டு செய்த ஒரே நன்மை 30 கோடி 95 கோடியா மாறி இருக்கு. வேற என்ன நன்மை செஞ்சிருக்கு? நடுவர் அவர்களே, இவரிடம் சொல்லுங்கள். என்ன வந்து சின்ன குழந்தைகளுக்கு நல்ல பாட்டு எழுதணும்ல, நல்ல புத்தி வர வேண்டும் அல்லவா? நாளைய சமுதாயம் நன்றாக முன்னேற வேண்டாமா? எழுச்சி கொண்ட சமுதாயமாக வர வேண்டாமா? குழந்தைகள் அறிவுள்ள குழந்தைகளாக மலர வேண்டாமா? பாரதி பாடின அன்னைக்கு அருமையாக சொன்னான். அற்புதமான பாடல்களை. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி என்ற வரிகளின் மூலமாக அருமையான கருத்துக்களை சொன்னான். நல்ல பேரை வாங்க வேணும் பிள்ளைகளே. எவ்வளவு அற்புதமான கருத்துக்கள். சின்ன குழந்தைக்கு வேண்டிய பாட்டு. பட்டுக்கோட்டை ஒரு பாட்டுல போட்டான். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி, உனை ஆசையோடு என்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி, உன்னரம்போடுதான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி, சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா. அழகாக சொன்ன. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும்னா. ஆனா காதல் பாட்டை கேட்கிறாங்க இன்றைய இளைஞர்கள். ஆள் வளர்றான் நடுவர் அவர்களே, அறிவு வளர்க்கறத விட்டுட்டு உடனைக்கு பின்னாடி முடி வளர்த்துக்கிட்டு அலைகிறான். அதுக்கு என்ன வெட்டுன்னு சொல்றாங்க தெரியுமா? ஃபங்க். ஃபங்க். அதை ஏன் உங்ககிட்ட கேட்கறேன் தெரியுமா? கிட்டத்தட்ட பாதி சைஸ்ல இருக்கீங்க நீங்க, அதனாலதான். நான் முடியெல்லாம் கொட்டி போகுதுன்னு பங்காயி கிடக்குறேன், என்னைய போய் பங்கு வளர்க்குறேங்கிறார். சின்ன குழந்தைக்கு பாட்டு எழுதுறாங்க இன்னைக்கு இருக்கிற ஆளுக்கு. வந்து மொட்டை மாடி அங்க ஒரு லவ் ஜோடி இலவசமா ஒரு சினிமா நடக்குது நமக்காக சோ சோ சோன்றான். பையன் பூரா கலாச்சாரம் பண்பாட்டெல்லாம் தூக்கி மூளையில போட்டு, அப்பா அம்மா பேச்செல்லாம் தூக்கி மூளை போட்டு, ஆசிரியர் பேச்செல்லாம் தூக்கி மூளையில போட்டு இந்த பாட்டை கேட்டுட்டு தெரு வழியா போகும்போது வழியை பார்த்து போக மாட்டேன்றான், மொட்டை மாடியை பார்த்துக்கிட்டே போறாங்க.
காலம் எங்க கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருக்கு. நாடோடி மன்னன் திரைப்படம் கேள்வி பதிலாக போட்டு ஒரு பாட்டு எழுதியிருப்பார். ஒரு புரட்சிக்கார இளைஞனும் புரட்சிக்கார யுவதியும் பாடிக்கிட்டு வரது மாதிரி அந்த கட்ட வண்டியில பாட்டு. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமையே நடத்தி கம்மா கரைய ஒசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கா வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு. அட காடு விளைஞ்சன்ன மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம் கையுங்காலும் தானே மிச்சம். அவ கேள்வி கணைகளை தொடுக்கிறாள். மட உழைச்சவன் வாழ்க்கையில பசி வந்திட காரணம் என்ன மச்சான்? அவன் தேடிய செல்வங்கள் வேற இடத்துல சேர்வதனால் வரும் தொல்லையடி. பஞ்ச பரம்பரை வாழ்வதற்கு இனி பண்ண வேண்டியது என்ன மச்சான்? தினம் கஞ்சி கஞ்சி என்றால் பானை நிறையாது சிந்திச்சு முன்னேற வேணுமடி. சிந்திக்க சொல்லி பாடல்களில் சொன்னான். அந்த சிந்தனை எங்கேயாவது கூட்டுறீங்களா? காதல் பாட்டின் மூலமாக ஏதாவது சொல்லி இருக்கீங்களா? உங்கள் பாட்டின் மூலமாக இந்த சமுதாயத்தில் ஏதேனும் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறதா? இல்லை இல்லை. என்ன மாற்றம் நடந்துருச்சு? காதல் பாட்டுல கூட நீ எப்படி எழுதுறீங்க? லவ்னா லவ் மண்ணெண்ண ஸ்டவ். லவ்வுக்கும் ஸ்டவ்வுக்கும் என்ன பாசம்? உள்ளத்தை கவ்வு வானத்தில் தவ்வுன்னு எழுதுற. உள்ளத்தை கவ்வுன்னு எழுதுறியே, கவ்வுறது எது கவும் தெரியுமா? எது கவும்? நாய். அப்ப நாயும் காதலும் ஒன்றா? நடுவர் அவர்களே கேக்குறாருல, பதில் சொல்லணும். என்ன என்ன பாடல்கள்? காதல் பாடல்கள் கூட சமூக நல சார்ந்திருக்கும் காதல் பாடல்கள் தான் மிகச்சிறந்த வெற்றியை பெற்றிருக்கிறது. அதுதான் உண்மை. அந்த ஒரு பாட்டை சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே, ஒரு பாட்டை சொல்லி முடிப்பேன். காதல் பாடல்களில் கூட சமூக நலம் எங்கேயாவது கலந்துருந்துச்சுன்னு சொன்னா அந்த பாட்டு தான் வெற்றி பெற்றிருக்கு. அதுதான் வெற்றி பெற்றிருக்கு. அந்த மாதிரியான பாடல்கள். பாகப்பிரிவினர் ஒரு பாட்டு வரும், வரதட்சணை பிரச்சனையை மிக அருமையாக எடுத்து சொல்லுவான். தாயாரின் சீதனமோ தம்பிமார் பெரும் பொருளும், தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும் மாமியார் வீடு வந்தா போதுமாது மானாபிமானங்களை காக்குமா மானாபிமானங்களை காக்குமா. தாளையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல வந்த பொன்னம்மா ஏன் வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா தந்தான தந்தன தானே தானதன தானே நன்னே தந்தான தானானே நானே. ஓ பாட்டு காதல் சுவை பாட்டு. ஆனால் சமூக சிந்தனை இருந்தது, அதனால் வெற்றி பெற்றது. தன்மான உணர்ச்சி வேண்டும் என்பதற்காக அந்த அருமையான பாடல்களை, சமூக உணர்ச்சி பாடல்களை போட்டான். மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி மனதில் வையடா. மனிதனாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறது சமூக நல பாட்டு. ஆனா என்ன பாட்டு எழுதுறது தெரியுமா? தண்டச்சோறுன்னு அப்பன் சொன்னா டேக் இட் ஈஸி பாலிசி. எப்படி உனக்கு வரும்? எதையும் ஏன் எதற்கு எப்படி என்று கேள் என்றான் சாக்ரடீஸ். எப்படி என்று கேளுன்னு சொன்னானா சமூக நலம் சார்ந்த பாடலை எழுதும் போது அந்த கவிஞர் எழுதுறான். எரிமலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம் சிங்க கூட்டம் நிமிர்ந்தால் துன்பச் சிறையின் கதவு தெரிக்கும் நாம் கண்ணீர் விற்கும் சாதி இனி அழுதால் வராது நீதி. எரிமலை எப்படி பொறுக்கும் என்று எப்படி என்ற வார்த்தையை பயன்படுத்தினான். ஆனா காதல் பாட்டுல என்ன மாதிரி தெரியுமா? நாவால் சொல்ல முடியாத, நல்ல மனிதர்களால் பேச முடியாத வார்த்தைகளை போட்டான். எப்படி எப்படி. அதுக்கு பிறகு நான் உங்ககிட்ட விட்டுறேன். எப்படி எப்படி சமைஞ்சது எப்படி சக்கரவள்ளி கிழங்கே நீதான் சமைஞ்சது எப்படி போட்டான். நடுவர் அவர்களே, சமூக நலம் சார்ந்த பாடல்களை ஒரு கவிஞன் பாடும்போது, கடவுளிடம் பாடும்போது கூட எப்படிப்பட்ட பாடலை போட்டான் தெரியுமா? பட்டுக்கோட்டை ஒரு பாட்டை போட்டிருப்பான். கடவுள்கிட்ட போய் கேட்கிறான். அறம் காத்த தேவியே குலம் காத்த தேவியே நல்லறிவில் உருவமான ஜோதியே கண் பார்த்தருள்வாயே அன்னையே அன்னையே. அவன் என்ன கேட்டான் தெரியுமா? பாரதி கேட்டான். நல்லது ஒரு வீணை செய்தே நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ என்று சொன்ன பாரதியினுடைய அடியை ஒற்றி அப்படியே வர்றான். எவ்வளவு அற்புதமாக சொன்னான் தெரியுமா? ஹே மாதா என் தாயே
உன் பாதம் நம்பினேன் அம்மா. சத்தியமே லட்சியமாய் சேவை செய்ய வேண்டும் என்ற வரத்தை கேட்கிறான். இன்னைக்கு சாமிகிட்ட போய் என்ன பாட்டு எழுதுறான்? காதல் பாட்டு எழுதுறவன் பூரா சாமிகிட்ட என்ன கேட்கிறாங்க தெரியுமா? குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கொண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. வேற வேலையே கிடையாதுப்பா சாமிக்கு. என்ன பாட்டு எழுதுறான்? கவலைப்படாதே சகோதரா, கருமாறி காத்திருப்பான், காதலத்தான் வாழ வைப்பான், கவலைப்பட. ஏன்னா கடவுளுக்கு வேற ஜோலியே கிடையாதா? இவங்க உத்தரவு, இவங்க காதலிப்பார்களா, அதை கடவுள் வந்து காப்பாத்திக்கிட்டே இருக்கணுமா? என்ன நடுவர் அவர்களே, இப்படிப்பட்ட பாடல்களுக்கு வெக்காலத்து வாங்குகிறார் வெண்மணி என்றால், மூரா என்றால் வருத்தப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். நிலையாமை தத்துவத்தை பற்றி கேவலப்படுத்திட்டு போயிருக்கிறார். எவ்வளவு அற்புதமானது தெரியுமா? இன்று இருக்கும் மனிதர்கள் நாளை இல்லை என்பதை அற்புதமான பாடல்களில் சொன்னான். நேற்று வந்த படத்துல ஒரு படத்துல சொன்னான், ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி, பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூப்பறிக்க கோடரி எதற்கு, ஒருவன் ஒருவன் முதலாளி. அப்படி அழகாக சொன்னான். மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்காசை, மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது. நிலையாமை தத்துவத்தை நீ எவ்வளவு சம்பாரிச்சு வச்சாலும் சரி, எங்க போய் இருக்கணும் தெரியுமா? கோடி கோடியாக குவித்தாலும் இருக்க வேண்டிய இடம் வேற என்பதை அழகாக சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறான். அதுதான் நிலையாமை தத்துவம். கடைசியா 4 வரியை சொன்னான். என்ன மாதிரி தெரியுமா? திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. கண் போன போக்கிலே கால் போன போக்கிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால், காதல் பாட்டை புலம்பிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நடுவர் அவர்களே, உலகத்திலேயே எய்ட்ஸ்ல 2வது இடத்தை நம்ம நாடு பெற்றிருக்கிறது என்றால் காதல் பாட்டை நீங்க வலிந்து வலிந்து சொல்லுவதன் காரணமாகத்தான் அந்த மோசமான நோய் கூட இங்கே உள்ளே வந்திருக்கிறது என்றால், காதலை காமமாக காட்டுகின்ற பாடல்கள் இந்த நாட்டுக்கு தேவையில்லை. ஒரு சில பாடல்களே வந்தாலும் கூட சமூக விழிப்புணர்வுகளுக்காக, மனிதன் மேம்பட வேண்டும் என்பதற்காக சொல்லி இருக்கக்கூடிய சமூக உணர்ச்சி நிறைந்த பாடல்கள் தான் திரை இசையில் விஞ்சி இருக்கிறது. அதுதான் மக்கள் மனதில் எஞ்சி இருக்கும், காலத்தால் நின்றிருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனுஷன் இவ்வளவு கோவப்படக்கூடாது. காரணம் என்னன்னா, இவர் பண்ண சேட்டைக்கு இந்த அடி தேவைதான். பாவம், அவரால் முடிஞ்ச காதல் பாடல்களை எடுத்து வருஷப்படுத்தினாரு. நாட்டுக்கு இந்த காதல் எவ்வளவு நாளைக்கு நீ லவ் பண்ணிட்டு இருப்ப? நீ அந்த பருவம் இருக்கிற வரைக்கும் சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. டே சூப்பர், எவ்வளவு நாளைக்கு சூப்பர், அவ்வளவுதான். ஒரு குறிப்பிட்ட பருவம் வந்து 65 வயசு கிழவன் சூப்பர்ன்ட்டு உட்காந்துருக்க முடியுமா? அவருக்கு பல்லு போய் எந்திரிக்க முடியாம உட்காந்துருப்பாரு. அவர்கிட்ட போய் அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்குன்னு, பாக்கடா டே பாக்கடா ஏண்டா அப்படின்வாரு. அதன் பிறகு ஒரு மனிதன் சமுதாயத்தை பற்றி சிந்திச்சாதான் அவன் முழு மனுஷன் ஆவான். காதல் பாட்டு மட்டும் சினிமாவில் எஞ்சி இருந்தால் அந்த சமுதாயம் நாரி போயிருக்குன்னு சொன்னார். அதுதான் சொன்னார்ல ஒரு பாட்டு, இளையராஜா படித்த ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. வர வர காதல் கசக்குதையா, யாரோ காதலிச்சு உருப்படல, ஒன்னும் சரிப்படல, வாழ்க்கையிலே ஒன்னும் சுகப்படல, காதல படம் எடுத்தா ஓடுமுங்க, தியேட்டரிலே ஜனம் கோடுமுங்க, தேவதாஸ் அம்பிகாவதி அமராவதி, அவன் கதையை கேளு முடிவை பாரு, கடைசியில் சேராம வாழாம செத்தாங்க, எனக்கு இந்த காதல் கசக்குதையா. சின்சியரா லவ் பண்ணி செத்து போயிட்டாங்க. எதுக்கு? சாகிறதுக்கா லவ் பண்ண? என்ன பெரிய காதல்? பெரிய காதல். காதல்ங்கிறது ஒரு பருவத்தில் வந்து போகக்கூடிய உணர்ச்சி. அது தரக்கூடிய பாடல் எப்படியா இந்த சமுதாயத்தில் திரை இசையில விஞ்சி நிற்கணும்னு பேசுறீங்க. சமுதாயத்தை திருத்துகின்ற பாடல், சமுதாயத்தை மாற்றுகின்ற பாடல் தான் இன்னைக்கு தேவைன்னாரு. அடிச்சான்ல சக்கரவர்த்தி திருமல்ல, அன்னச்சத்திரம் இருப்பதனாலே, பல தின்னதுங்கி பசங்க இருப்பதாலே, பரதேசியாய் அலைவது எதனாலே, அவன் 10 வீட்டு சோத்து ருசி கண்டதாலே சொன்னார்ல. அதுல எனக்கு பிடிச்ச வரி இதுதான்.
உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? கத்தி, கோடாலி, மம்புட்டி இல்ல. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது. அது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் தெரியுமா? பேச்சிலேயே சில பேர் கொண்டு விடுவாங்க. அவனை அப்படியே கூப்பிட்டு பயமுறுத்தி ஒரு 15 நாளைக்கு எந்திரிக்க விடாம பண்ணிடுவாங்க சில பேர். என்னடா முகம் ஒரு மாதிரி வீங்கி இருக்கு, வீங்கப்படாத, இது அதுன்னு சொன்னாங்க அப்படின்றான். எதுன்னே சொல்லாம பிட்ட போட்டு விட்டுருவாங்க. இது அதுன்னு சொன்னாங்க, எதுடா அதுடா அப்படின்றான். அவன் எதுன்னே தெரியாம மொழி விதிங்க போய் இந்த நாக்கு மோசமான நாக்கு. இதைத்தான் சொன்னான், நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்குத்தான் அது. இப்படிப்பட்ட பாட்டு தான் இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவையா? என்ன பெரிய காதல் பாட்டு? காதல் பாட்டு சினிமாவில் விஞ்சி இருக்கக்கூடாது, சமுதாய பாட்டு தான் அப்படின்னு அருமையா முல்லை நடவடிக்கை சொன்னாரு. அடுத்து நான் வன்மை படைத்த மூர அவர்கள் இப்பொழுது பேச வருகிறார். வாங்க ஐயா வாங்க. இந்த காதல் கட்சி இப்படி போகும் நான் நினைக்கவே இல்லை. ரெண்டும் வேற யூனிஃபார்மா வேற வந்திருக்குது, புழு அண்ட் புழு. என்ன பிரயோஜனம்? வணக்கத்திற்குரிய நடுவர்களே, பெரியவர் முல்லை நடவர்கள் வந்தார்கள். அவர் இவ்வளவு அழகா பூ போட்ட சட்டை போட்டு மறைச்சாரு, நீ பெரியவர்னு காட்டி கொடுத்துட்டீங்க. மகிழ்ச்சியாக இருந்த இந்த மக்களை எல்லாம் இப்படி ஆக்கிவிட்டு போய்விட்டாரே, ரொம்ப வேதனையா இருக்கு. அதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. இவர் வலிந்து சமுதாயத்திற்கு பேசுகிறாரே தவிர இந்த இருவருடைய இதயத்திலும் இன்னும் காதல் சுரந்து கொண்டுதான் இருக்கிறது. இது எங்க கண்டுபிடிச்சு தெரியுமா உங்களுக்கு? அக்டோபர் மாசம் பூரா சிங்கப்பூர்ல சுத்திட்டு தெரியும். சிங்கப்பூர், மலேசியா. இதுல கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க 4 பேர் தான் பண்டாரமாய் போயிருந்தோம். நடுவர் ஃபேமிலியோட வந்தாரு, சந்தோஷமா இருந்தாரு. அவருக்கு ஃபேமிலி ரூம், எங்க 4 பேர்த்தையும் ஒரு பெரிய ரூம் அடைச்சிட்டாங்க. நைட்டு தூங்கிட்டு இருக்கிறோம், 1 மணி இருக்கும். மெல்ல எங்க மாமா முல்லையோட எந்திரிச்சாரு, சுத்தி முத்தி பார்த்தாரு. மெல்ல ஒரு சூட்டு கேசிட்டு போய் பெட்டியை திறந்தாரு. இந்த நேரத்துல மாமா என்ன செய்யறாரு? ஏன்னா எனக்கு தூக்கம் இல்லை, பிகாஸ் ஐ எம் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் மை ஒய்ஃப். ஏன்னா அந்த பிரிவு வேதனை தாங்க முடியல. என்ன சொல்லிதானே நிறைய பேர் குடும்பத்துல ஏமாத்திட்டு இருக்குது. நீங்களே அப்படித்தானே? எல்லா ஆம்பளையும் அப்படித்தான். அங்க வேறு இவ்வளவு பேர் கை தட்டுறாங்கன்னா அங்க கம்பெனி எவ்வளவு புடுங்கல்ல ஓடிட்டு இருக்குன்னு பாரு. இதுதான் உண்மை நடுவர்களே. மெல்ல பெட்டியை திறந்தாரு. எங்க அக்கா போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாரு. அப்படியே பார்த்தாரு. பள்ளீஸ்வரி, எவ்வளவு தூரத்துல உன்னை பிரிஞ்சு இருக்க முடியல தாயே. சுத்தி எங்களையும் பார்த்துக்கிட்டாரு. போதும், இன்னும் 30 நாள் ஓட்டணும், பத்திரமா வச்சு உள்ள வச்சுட்டு வந்து படுத்துட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பேராசிரியர் இருந்துச்சாரு, சிவமாரிமுத்து. அவர் மெல்ல பார்த்துட்டு போனாரு. அவர் நேரா பெட்டிட்டு போய் திறந்து போட்டோ எடுத்துட்டாரு. ஆனா அவர் வந்து ரொம்ப சென்டிமெண்டலான ஆளு. உணர்ச்சி பண்றது கூட வெளியே தெரியாம பண்ணுவாரு. போட்டோ எடுத்தாரு, அவ்வளவுதான். ஒவ்வொரு நாளும் இந்த காட்சியை பார்த்தோம். அப்படியே அழுவாரு. எப்படி அழுதாரு தெரியுமா? உன்னை பார்க்காம இருக்க முடியலையே பள்ளீஸ்வரி, பயங்கரமா. அதை நீங்களும் பார்த்தீங்களா? நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே ஒட்டு கேட்டான். அப்ப அங்க நொம்பளம் தாங்காம எங்க ரூமுக்கு வந்திருக்கிறீங்க. நான் சும்மா நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அந்த நேரத்தில் இப்படி ஒரு காட்சி நடந்துச்சு. நடுவர்களே, இந்த உலகத்தின் அச்சாணியாக இந்த காதல் ஒன்று இருப்பதால் தான் இந்த உலகம் இன்னும் பத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறது. சும்மா ஏமாத்தக்கூடாது. வந்தவுடனே அவர் படித்த பாடல்கள் எல்லாமே நல்ல பாட்டு தான். ஆனா ஒரு மனசுக்கு வேதனை என்ன? எங்க அனிதருடைய பர்சனாலிட்டி என்ன? அவரை பார்த்து சொல்றாரு, சார், அந்தமான் சிறையில் அவரை அடைக்க வேண்டும் என்று. தேவையில்லை, ஏற்கனவே அந்த மானின் சிறையில் அடைபட்டவர். அந்த மான் அவர் சொந்தமான் பக்கம் வந்துதான் இங்கு பாடும். சிந்தைக்குள்ளாடும் தேவியே கண்மணியே. எப்படி ஜால்ற?
உங்கள் இதயத்தில் காதல் ஊற்றெடுக்கிறவர்களே, உங்களால் மறைக்கவே முடியாது. அவரை பார்த்து இந்த வார்த்தை, இந்த வயதில் உனக்கு காதல் தேவையா? கேட்கப்படாது. நாங்கள் ஆரோக்கியமான உடம்பு, காயிலே ருசிப்பதில்லை, கனிந்ததும் கசப்பதில்லை, நோயில்லா வாழ்விருந்தால் 100 வரை காதல் வரும். எங்களுக்கு 100 வயசு வரைக்கும் வரும்யா. நாங்க ரொம்ப ஆரோக்கியமான ஆளு. இதுகளுக்கு பாவம் முடியாது. அந்த வயிற்றுச்சல் வந்து குற்றாரு, வேற ஒண்ணு கிடையாது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சொன்ன பாடலுக்கு பூரா நீங்க கேட்டு அப்படி மெய்மறந்து இருந்தீர்கள், மறுக்கல. ஆனால் அந்த பாடலின் பின்னணியில் என்ன இருக்கிறது யோசிக்கணும், பயன்படுத்தணும். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் ஐடியா யோசிச்சு பார்க்கணும். சட்டி சுடுன்னு தெரியும்ல, என்ன செஞ்சிருக்கணும்? அறிவோட துணியை வச்சு பிடிச்சு தூக்கிருக்கணும். அது ஒர்க் பண்ணாதனால என்ன செஞ்சாரு, சப்புன்னு சுடுற சட்டியில கையை வச்சாரு. சட்டி சுட்டதடா, கை விட்டது. தேவையா? ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவ, உடனே ஒரு தத்துவம் எழுதுவ. ஏன் ஏமாத்துற? யோசிச்சு பார்த்தீங்களா? இப்ப தெரியும் உங்களுக்கு உண்மை. இப்பொழுதுதான் நீங்கள் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். இன்னொரு பாட்டு கேட்கறதுக்கு நானே அப்படி தலையாட்டிட்டு இருந்தேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். நல்லா இருந்துச்சு, மனசு அப்படியே தடை வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கு ரெமடி பின்னால சொல்றாரு. காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும். இப்ப நல்லா யோசிக்கணும். அப்ப காலம் ஒரு நாளைக்கு மாறி இவர் கவலைகள் தீர்ற வரைக்கும் இவர் என்ன செய்வாரா? சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். அதை யோசிச்சு பார்க்கணும். அதை அப்படி அப்படி மனசுக்குள்ள கொண்டு வாருங்க. வீட்டுக்கு சொந்தக்காரர் வர்றாங்க, வாசல் நிக்கிறாரு. மாமா வாங்க மாமா, அத்தை நீங்களும் இப்படியே ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே அழுகிட்டே தெரிஞ்சான்னா கிறுக்கே மனம் இல்லையா? இப்போ உங்களுக்கு இந்த பாட்டு அர்த்தம் தெரியுதா? அதுதான் இதுல இருக்க கோளாறு. அதுதான் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும், ஆனா உள்ள ஆராய்ந்து பார்த்தால் அவன் பண்ண தப்புக்கு பூரா என்னத்தான் ஒரு ஜால்ரா போட்டுருமாங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பாரதியின் பாடலை பாடினார். 30 கோடி முகம். பாரதியின் பாடலை அப்படியே மெய் சிறுக்க பாடினாரு. 30 கோடி முகம் உடையாள் அப்படி ரொம்ப பாடிட்டு இன்னைக்கு 96 கோடி ஆக்கிட்டாங்களே. இதெல்லாம் என்ன காரணம்? காதல் பாடலை கேட்டுத்தானே இப்படி ஆய்விட்டார்கள். ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்தார். அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் தெரியுமா? எங்களுக்கு காதலுக்கு கிடைத்த மகத்தான வெற்றியே அதுதான். இது என்ன உண்மை தெரியுது? 30 கோடி மக்களுக்கும் எங்கள் காதல் பாடல் போய் சரியாக சேர்ந்திருக்கிறது. நீங்க முக்கி முக்கி படிச்ச சமுதாய பாடல் எதுவுமே சேரவில்லை. அதனால் தான் டிசம்பர் 6 மசூதியை உடைத்து விட்டார்கள். யோசிக்கணும். நீ என்னத்தையும் பாடினாலும் அங்கு போய் சேரல. இந்த ஆண்டோர்கள் இருந்த சபையை பார்த்து ஒன்று சொல்கிறேன். கடந்த நூற்றாண்டுகளாக என் இந்திய திருநாட்டில் எத்தனையோ மசூதிகள் இடிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தாஜ்மஹால் இன்னும் பத்திரமாகவே இருக்கிறது. காரணம் அங்க செக்யூரிட்டி அதிகம் கிடையாது. அது காதல் சின்னம். அதுல கை வைக்க எவனுக்குமே தைரியம் வராது. மனசு வராதியா? முதல்ல மனசுல தான் கை வரும். யோசிச்சு பார்க்கணும். சும்மா கிடையாது சார் காதல் பாட்டு. ஒரு சினிமா படம் எடுத்துக்கிட்டோம்னா குறைஞ்சது உள்ளத்தள்ளித்தா வெற்றி எடுக்கிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பூராமே லவ் சாங்ஸ். இப்ப வர்ற சில படங்கள் இடையில ஒரு தத்துவ பாட்டு விடுவாங்க. அவர் படிச்சார்ல, தோல்வி நிலையன நினைத்தான் ஆரம்பிச்சோடனே எந்திரிச்சுவாங்க. எந்திரா தமிழ் சொல்லுவா கிளம்பு போட்டாங்கல்ல கொண்டுருவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த பாட்டு போட்டோன்னே பூரா குடும்பமா வெளியே வாங்க. அப்புறம் படம் போட்டே வந்துடான். ஒரு ரிலாக்ஸ், ஒரு இன்டர்வலுக்காக அந்த பாட்டை சேர்ப்பாங்க. அவ்வளவுதான். இதுதான் உண்மை. ஆனால் எங்கள் காதல் பாடலை கேட்கின்ற பொழுது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை ஒரு தெம்பு இருக்கு சார், ஒரு ஆரோக்கியம். அதை நல்லா அமைதியா உட்காந்து கேட்க நம்முடைய ரத்தமே சுத்தமாகிறது. உண்மை. நீங்க நினைக்கிறீங்க சின்ன பிள்ளையில பாலம்பழத்துக்கு எங்க அம்மா கூட்டு போவாங்க.
அப்பா மடியில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பாட்டுக்கு அரண்டு செத்து மூஞ்சிலாம் வேர்த்து நான். அப்புறம் வந்து மந்திரிச்சாங்க வீட்டில். ஓஹோ அம்மா எனக்கு பயமா இருக்குமா மடியில். அப்ப இந்த பாட்டு உங்களையும் பயமுறுத்தி இருக்கு. உனக்காவது 5 நாள் வேப்பிலை அடிச்சாங்க, எனக்கு 1 மாசம் படுக்க போட்டுருந்தாங்க என்ன. காரணம் இந்த கடைசி சவுண்டை கேட்டேன் நான். நீங்க ரொம்ப உயரமா இருந்தனால படுக்க போட்டு 5 நாள் வேப்ப அடிச்சிருக்காங்க பாருங்க. அவரையும் இந்த பாடல் பயமுறுத்தி இருக்கு சார். இந்த ஓங்கிற சவுண்டை போட்டு நம்மளை பயமுறுத்தி அந்த பாடலை கேட்க அதான் சொல்லல. இந்த பாடல்களுக்கு இருக்க பெரிய டிராபேக் இசையமைப்பாளுக்கு கடுப்பா இருக்கும். என்னத்த சங்க ஊதுங்கடா, யாரு செண்டியா நீ 2 அடி அடி, பிடிக்காது அவங்களுக்கு. இந்த ஓன்னு கேட்கிறப்ப நமக்கு புல்லரிக்கும். ஆனால் எங்கால காதல் பாடல் எழுதுகின்ற பொழுது இந்த ஓங்கிற சவுண்ட் எப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு? மெலடி ஆகிடும். ஓஹோ ஓ ஒரு முறை இந்த நெஞ்சில் காதை வைத்து கேளடியோ திலோத்தமா, இருதயம் உந்தன் பேரை சொல்லும் சொல்லும் பாரடியோ திலோத்தமா. 1000 கனவுகள் அம்மம்மா கண்டவள் நீ அம்மா, கனவினில் ஒன்று கலைந்தாலும் கலைபவன் நானம்மா. ஓஹோ ஓஹோ அதுக்கு சரிதா வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். சும்மா இல்ல, அப்படி கம்பேர் பண்ணி பார்த்து இருக்கணும். அப்படியே நம்மளை எவ்வளவு தூரத்துக்கு அப்படி மென்மையாக்கி இவன் கண்டு கொண்டிருக்கிற கனவுல கலைஞ்சா கூட இவன் கலைஞ்சு போயிருவானா. எவ்வளவு அழகான வார்த்தைகள். கிண்ணால விஷயத்துக்கு வராம பின்னாடி சொல்லாமாங்க. இதயம் இப்போது கண்ணில் துடிக்குதே என்ன 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 என்ன, கண்கள் மூடாமல் கனவு தோன்றுதே என்ன. இந்த என்னங்கிறப்ப என்னங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் போறாமங்க. அந்த என்னங்கிற வார்த்தையில கூட இவனுடைய பவரை ஏத்துறான். ஆனா இதே என்னங்கிற வார்த்தை போட்டு முருகனே விரட்டிருக்காங்க அந்த காலத்துல. இந்த கொஸ்டின் வேலை பிடித்ததெல்ல எல்ல 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 எல்லபடி வேலை பிடித்ததெல்ல என்ன 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 வேலை பிடித்ததெல்ல. முருகன் பார்த்தாரு ஐயா, ஏற்கனவே ஒரு படத்துக்கு ஃபைட் பண்ணிட்டு நான் இங்க வந்து நிக்கிறேன், இப்படி பயமுறுத்தினா நான் மருதமலை ஓடிடுன்னு ஓடிட்டாரு. பாருங்க, இந்த 2 பாடலை எழுதுகின்ற பொழுது 2 பாடலுக்கும் இசையமைக்கின்ற பொழுது இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். காதல் பாடலை கேளுங்கள் சார். கடைசியா ஒரு பாட்டை படிச்சாரு, சமுதாய கருத்துக்களை காதல் பாடலில் சொன்னார்கள் சொல்லிட்டு தொந்தான தொந்தனத்தானே தொந்தனான தொந்தன என்னடி நொந்தனத்தானே. அது யார் பாட்டு? எங்க பாட்டியா? ஊனமுற்ற ஒருவனுக்கும் காதல் பிறந்த கதை அது. அதற்குள்ள பிரச்சனை வச்சான். ஏன் ஒழுங்காப்பா நான் கேட்க மாட்டேனாங்கடா, அதனால கசப்பான மருந்த தேன்ல கலந்து கொடுக்குற மாதிரி இந்த காதல் பாட்டில் போட்டு கொடு, அப்பயாவது கேட்கட்டும் சொல்லி யோசிச்சான். இங்க அதான் பிரச்சனை. இப்ப ரீசெண்டா ஒரு படத்துல கொடுத்தான்ல, இதே மாதிரி கொடுத்தாங்க. அருமையான பாட்டு, காதல் பாடல் தான். ஆனா அதற்குள்ளும் விஷயத்தை வைத்தான். யாரும் இல்லாத தீ ஒன்று வேண்டும் வேண்டும், அதில் என்னோடு நீ மட்டும் வேண்டும். ஆகாய வெண்மேகம் பாயாக வேண்டும், பாய் மீது விண்மீன்கள் பூவாக வேண்டும். ஆதாமும் ஏவாளும் நாமாக உருமாறி அகிலத்தை புதுப்பிக்க வேண்டும் வேண்டும். வீட்டில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன் டேப்ல. இதை கேட்டோன்னே என் ஒய்ஃப் அங்கே சமயக்கட்டில் உட்காந்தா. கேட்டியா? யாரும் இல்லாத தீவு, அது நீ மட்டும் என்னோட 2 பிள்ளை கிடையாது. கேள்றி எவ்வளவு மெலடியா போறான் பாட்டுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா பின்னால விஷயத்தை கொடுக்குறான் பாருங்க. இது காதல் பாடலை போல் இருந்தாலும் பின்னால கொடுக்குற விஷயத்தை பாருங்க. காவிரியில் வந்து கங்கை கை சேர்க்க வேண்டும், நாமும் அதில் சென்று காதல் நீராட வேண்டும். ஈழத்தில் போர் ஓய்ந்து தேன் முல்லை பூ பூத்து நீ சூட தர வேண்டுமே. தீயெறியும் காஷ்மீரில் தென்றல் வரும் திருநாளில் ஊர்கோலம் வர வேண்டுமே.
வெடிகுண்டு பூச்செண்டு என மாறும் நாளொன்றில் மடி மீது தலை சாய்த்து சுகமாக சுகமேவ. இந்த கைதட்டி இருக்கும் வரை காதல் தோல்வியே அடையாது. யாரும் இல்லாத தீ ஒன்று வேண்டும் வேண்டும், அதில் என்னோடு நீ மட்டும் வேண்டும். இந்த பாடல விஷயத்தை கொடுக்குறப்ப அப்படி யோசிக்கிறான் பாருங்க. என்னன்னு ஆசைப்படுறாங்க. கங்கையில காவிரி வந்து கை உருக்கணுமா. 1947 பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு குண்டு போட்டு இந்தியா தரமட்டமாகி மறுபடியும் பிறந்தாலும் மறுபடியும் திட்டமிடுவாங்க. அவன் ஆசை பாருங்க. காதலி கூட எப்படி இருக்குன்னு ஆசைப்படுறான். ஈழத்தில் போர் ஓய வேண்டும், தமிழர்கள் அங்கு நிம்மதியாக வாழ வேண்டும், காஷ்மீர்ல அங்க இருக்கும்போது சந்தோஷமா இருக்கணும், காவிரி கங்கையை ஒண்ணு சேரணும், வெடிகுண்டெல்லாம் பூச்செண்டா வாழணும், அப்பொழுது கண்ணே உன் மடியில் நான் தூங்க வேண்டும். இதுதான் சார் காதல். எப்படி விஷயத்தை கொடுக்குறான் பாருங்க. இன்னொன்று தெரிஞ்சுங்க, அவங்கள மாதிரி நமக்குலாம் மிரட்ட தெரியாது. நம்மால் எதுலையுமே தைரியமானவன். பிரம்மனே பார்த்து கூப்பிட்டா, இங்க வாயா. வாட் வாட்டா என்ன படைக்கிற பொம்பளை போனா ஒன்னும் சரியில்லை தெரியுமா. பூரா இவ்வளோ படைக்கிற அதில் ஒட்டியானதுக்கு நாங்கள் எங்க போறது? ஒன்னும் சரியில்லை, பேட். எப்படி படைக்கிற? இப்படி விடியா. இந்த கம்ப்யூட்டர் கையில் இப்படி பிரம்மன் கையில் கம்ப்யூட்டர் கொடுத்தோம். இது என்னது? கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். நீ ஹார்ட்வேர்ல படைக்கிறனால பூரமே ஹார்டா இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்ல படை அப்படின்னு பிரம்மனை கூப்பிட்டு கையில என்னத்தை கொடுத்தோம்? கம்ப்யூட்டர் கொடுத்தோம். இப்போ 1 இயர் ட்ரைனிங்ல இருக்காரு பிரம்மன், ப்ரோக்ராம் எப்படி ஃபிக்ஸ் பண்றது. அந்த தைரியம் யாருக்கு வரும்? எங்களுக்கு தான் சார் வரும். ரீசெண்ட் அடிச்சான் ஒரு அடி, சூப்பர் பாட்டு. அவனுடைய இமேஜினேஷன் வார்த்தையில அப்புறம் மெல்லிய வார்த்தைகள் துள்ளி விழும். அதுக்கேற்ற மாதிரி எங்கால அடி கவிக்கிறாரு. டெலிபோன் மணி போல் சிரிப்பவழிவளா, மெல்போன் மலர் போல் மெல்லிய மகளா, டிஜிட்டலில் செதுக்கிய குரலா, எலிசபெத் டெய்லர் மகளா, ஜாகிர் ஹுசேன் தபேலா இவள் தானா. சோனா சோனா இவள் அங்கம் தங்கம் தானா. சோனா சோனா இவள் லேட்டஸ்ட் செல்லுலர் போனா. கம்ப்யூட்டர் கொண்டிவளை அந்த பிரம்மன் படைத்தானா. டெலிபோன் மணி போல் சிரிப்பவழிவளா. அப்படி கொஞ்சம் பாருங்க. இந்த வார்த்தைகள் சமுதாய பாடல விழுகாது. ஏதோ அவர் பாட போய் ஓரளவுக்கு நமக்கும் நிம்மதியா இருந்துச்சு. அடுத்து ஒருத்தர் வருவார், பர்சனாலிட்டியான ஆள். அவர் பர்சனாலிட்டிக்கு புளிய மரத்தை தவிர அவர் ஒன்றும் செலக்ட் பண்ணவே முடியாது. புளிய மரத்தில் குடியிருக்க வேண்டியவர் ஏதோ சமுதாய பாடம் தூக்கிட்டு வந்திருக்காரு. தைரியத்தை பாருங்க சார். இந்த பாடல்கள் இருக்கின்ற வலிமை, அந்த பாடலுக்கு மென்மை, இலக்கிய சுவை. திரைப்பட பாடலை உங்க மனசோடு சொல்லுங்க. நம்ம ரசிக்கின்ற பாடல்கள் எல்லாமே காதல் பாடல்கள் தான் சார். இன்னொரு உண்மையை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். இதே திருச்சியில் நடந்த பட்டிமன்றம் முடிச்சுட்டு நைட்டு போயிட்டு இருக்கோம் காரில். எப்பயும் நடுவர் கூட பக்கத்தில் உட்காந்து நாங்கள் இருக்கல ரொம்ப ஆனால் ரொம்ப ஜாலியாக பேசிட்டே போவோம். அன்னைக்குன்னு பார்த்து இவங்க 2 பேரும் நடுவில் உட்காந்துட்டேன். நடுவில் உட்காந்து நான் எப்பயுமே இந்த டீமில் ரொம்ப ஜாலியாக இருக்காள் சொல்லிட்டே போகிறேன். மாமா இன்னைக்கு எப்படி ப்ரோக்ராம் பயங்கரமான கூட்டேன் இப்படி இருக்குன்னு உட்காந்தாரு. என்னம்மா இவ்வளோ சீரியஸாக பேசுகிறேன், நீங்கள் கொஞ்சம் கூட ஒரு ரெஃப்ளெக்ஷனே இல்லையே. எதுக்கு ரெஃப்ளெக்ஷன்? மகிழ்ச்சியாக இருக்கணும் மாமா. எதுக்கு மகிழ்ச்சி? ஏன் மாமா ஏன் எதுக்கு மகிழ்ச்சி? கடைசிக்கு இப்படியே மகிழ்ச்சி இருந்துட போறியா நீ? ஏன் மாமா இப்படிலாம் கேட்குறீங்க? நாளைக்கு என்னுடைய மரணம் தெரிஞ்சா கூட இன்னைக்கு நைட்டு 1 மணி நேரம் சிரிச்சுட்டே இருப்பேன், அப்புறம் 1 மணிக்கு மேலே தூங்கிட வேண்டினேன். நினைக்காத மூடா. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே சொந்தமடா. உடனே மாரிமுத்து சைஞ்சாப் போட்டாரு. இந்த நேரத்தில் ஒரு சுடுகாடை தாண்டி வண்டி போட்டு உடனே மாரிமுத்து போட்டு காமிச்சாரு. பார்த்தா உடனே அதே மாதிரி எரிப்பாங்க ஒரு நாளைக்கு. என்னது சந்தோஷமா? என்ன சாதிக்க போற? என்ன சாதிக்க போற? 800 கிராம் தங்கத்தட்டில் சாப்பிட்டாலும் உள்ளடக்கு. நீ என்ன சாதிக்க போற? நீ ஒன்றும் கிடையாது, நத்திங். ஒரு நாளைக்கு எல்லாரும் செத்தாகணும். எவ்வளவு மகிழ்ச்சியா வண்டியில் ஏறணும். என்னைய போட்டு 2ம் படுத்தின பாடல. என்னைக்கும் பட்டிமன்றம் முடிஞ்சு போறோம்னு சந்தோஷமா கதை திறந்து நிப்பா. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஏன் இப்படி வருத்துட்டீங்க? உள்ள வாங்க. அவ்வளவு சந்தோஷமா கூப்பிடுவோம். எத்தனை மணிக்கு போனாலும். அன்னைக்கு 3 மணி போய் சேர்ந்தேன். கதவை திறந்தா அப்படியே ரோபோட் மாதிரி நிற்கிறேன்.
என்னாச்சு உங்களுக்கு? ஏன் பேரஞ்சமா நிக்கிறீங்க? என்ன உங்க அண்ணன் 2 பேரும் கூட வந்தாங்கடி. அப்படித்தானே இருப்பேன். ஏன் என்ன செஞ்சாங்க? தத்துவம் டி தத்துவம். என்னை டோன்ட் டிஸ்டர்ப் மீ, லீவ் மீ அலோன். ஏங்க ஒரு மாதிரி பேசுறீங்க? விட்டுரு. என்னைக்கு தான் நான் ஒரு நாளைக்கு சாகத்தை முறை தெரியுமா? ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க ஒரு நாளைக்கு சத்தம் போடாங்க. அப்பா தூக்கிட்டு அவரும் ஒரு நாள். ஏங்க இப்படி பேசுறீங்க? விட்டுரு. நீ விறுவிறுன்னு உள்ள போயிட்டேன், கதவை பூட்டிட்டேன். உள்ள போய் கதவை பூட்டியாச்சு. உண்மையிலே நொந்து நோக வச்சு மூடு அவுட் ஆக்கி தற்கொலை பண்ற லெவலுக்கு போய் ஃபேன்ல கயரை போட்டாச்சு. ஒரு நிமிடம் தாமதித்திருந்தால் இந்த மூராவை இந்த இந்தியா இழந்திருக்கும். சுருக்கு மாட்டியாச்சு கழுத்துல. ஒரு நிமிஷம் தான் இடைவெளி. கரெக்டா மணி 4:30. எங்க எதிர்த்த வீட்டுக்கு எதுக்கு ஒரு நாராயண டீ கடை இருக்கு. அவர் காலையில விடியிருப்ப பக்தி பாட்டே போட மாட்டார். அவர் நம்மாளு. சரியான நேரத்தில் ஒரு பாடலை போட்டார். அந்த பாடல் மட்டும் என் செவியில் விழுகாமல் இருந்திருந்தால் இன்று மூரா இருக்க மாட்டார். சரியான நேரத்தில் போட்டார். சூப்பர் பாடல். அப்படி ஜன்னல் வழியா அந்த பாடல் என் காதுகளை தழுவியது. I love you, love you, love you. சொன்னாளே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே. I love you, love you, love you, love you. சொன்னாளே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே. கண்ணுல காதல் கேமரா கொண்டு வந்தாளே சூப்பரா. I love you, love you, love you, love you. சொன்னாளே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே. கீழே விஷயத்தை கொடுக்குறா பாருங்க. அப்படி கயர் ரத்த வந்தேன். ஒரே அள்ளு. இனித்தானையா நான் வாழ வேண்டும். எங்க என் கண்மணி? ஒரு பாருங்க, வாழ்க்கை ஒரு நம்பிக்கை, ஒரு வெறிய இருப்ப வாழ்க்கையில நல்ல விட சாக தெரிஞ்சா இனி நான் வாழ வேண்டியது எவ்வளவு இருக்கு. பின்னால விஷயம் கொடுக்காமாங்க. உன் கண்கள் தோடும் தூரத்திற்குள் வாழ பிடிக்கும், நீ கொஞ்சம் போது குத்துகின்ற மீசை பிடிக்கும். அப்படி கிண்டு வாங்க உதயத்தா ஆடிது. மியூசிக் பாருங்க. உன் கண்கள் தோடும் தூரத்திற்குள் வாழ பிடிக்கும், நீ கொஞ்சம் போது குத்துகின்ற மீசை பிடிக்கும். உன் கூந்தலுக்குள் காத்திருக்கும் பூக்கள் பிடிக்கும், நீ வெட்கப்பட்டு மாறுகின்ற வண்ணம் பிடிக்கும். நீ சொக்கி சொக்கி கண்மயங்கும் நேரம் பிடிக்கும். நெஞ்சுக்குள் ஆசை கோடிதான், சொன்னது இதிலே பாதிதான். I love you, love you, love you. சொன்னாளே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே. இதுக்கு மேல காதல் தோக்கும் நினைக்கிறீங்களா? காதல் தோற்றதாக சரித்திரமே கிடையாது சார். உள்ளதை சொன்னால் ஒவ்வொரு இதயத்திலும் காதல் சுரந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் தான் தமிழ் மொழியும் தமிழர்களும் பாதுகாப்பாக இருக்கின்றோம், மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். ஆகவே வாழ்க காதல் என்று கூறி திரைப்பட பாடல்கள் விஞ்சி நிற்பது காதல் பாடல்களே என்று கூறி அருமையான ரசிக பெருமக்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காதலை பற்றியும் அந்த பாடல்களை பற்றியும் இவ்வளவு ரசித்து ஒரு மனுஷன் பேசியிருக்காருன்னா அவர் ப்ராக்டிக்கலாக வாழ்ந்த மனுஷன். இல்லாட்டி இந்த போட முடியாது. சும்மா பாட்டை, காதல் பாட்டை எல்லாரும் தான் கேட்குறேன். அதை இவ்வளவு ரசித்து பாடின பிற்பாடு தான் இப்போ உள்ளத்தை அள்ளித்தா பாட்டு மேலே நம்மளுக்கு ஒரு மரியாதை வருது. அவ்வளோ தூரத்துக்கு அவர் வாழ்க்கையில் அந்த பாட்டு அவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. காதல் பாட்டால் பாதிக்கப்படாத ஆள் யார்? பாரதியார் பாடாத காதல் பாட்டாயா? எப்படி காதலுக்கே ஒரு வரி, முத்தாய்ப்பான வரி சொன்னவர் பாரதி. காதல் காதல் காதல், இந்த காதல் போயின் சாதல் சாதல் சாதல். லவ் பண்ண தெரியாதவங்க செத்து போங்கடான்னார். என்னத்துக்கு இருக்கு அந்த உலகத்துல? தலையில துண்டை போட்டு புத்தம் சரணம் கச்சாமி உட்காந்துருக்கா இல்ல. ஒரு ஆள் உட்காந்துருக்கிறான், ஒரு அழகான பொண்ணு அப்படி கிராஸ் பண்ணது, டிஸ்டர்ப் ஆகணும். அவன் தான் மனுஷன். அதை விட்டுவிட்டு எவ்வளோ அழகான பொண்ணு, என்ன பெரிய அழகு, அழிஞ்சு போறது அப்படின்னாக்கா அவன் சீக்கிரம் அழிய போறான்னு அர்த்தம்.
டிஸ்டர்ப் ஆகணும், அவன் தான் மனுஷன். அதுதான் கண்ணதாசன் அனுபவிச்சு எழுதினார். காதலுக்கு ஜாதி இல்லை, மதமும் இல்லை, கண்கள் பேசும் வார்த்தையிலே பேதம் இல்லை, வேதமெல்லாம் காதலை மறுப்பதில்லை, அது வேதம் செய்த குருவை கூட விடுவதில்லைனார். எவ்வளவு அவர் அனுபவிச்சிருந்தாருன்னா இந்த வார்த்தையை போட்டிருப்பாரு. சரி, அவரை விடுக்கட்டும். பாரதிதாசன் மொழிக்காக எழுதினவர், அவர் காதலை பத்தி எழுதாதவர். அவர் எவ்வளவு விவரமா எழுதினார் தெரியுமா? கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மழையும் ஓர் கடுகாகும்னார். அவர் எவ்வளவு பாரு அந்த புள்ள. அப்படின்னா போதுமா, இமயமலை கூட அவனுக்கு இத்தினுண்டா தெரியும். லியாண்டர் பேஸ் எப்படி பதக்கம் வாங்கினார் தெரியுமா? அவங்க லவ்வரை கூட்டி போயிருக்காரு. அங்க இப்படி அடிக்கும் போது அப்படி ஒரு பார்வை, அடிய அடி அப்படின்னு கூட ஒரு 4 கிழவிகளை கூட்டி போயிருந்தாருன்னா அவ்வளவுதான், அடி வாங்கிட்டு தான் வந்திருப்பாரு. கூட அந்த பவர்ஃபுல்லான அந்த சக்தி போக போய் தான் கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மலையும் ஒரு கடுகா. இவங்க விட்டுருங்க இந்த காலத்து ஆளுங்க. திருவள்ளுவர் அவர் வச்சிருக்கிற தாடியும் அவருக்கு இருக்கிற தோரணையும் பார்த்தா அவர் இந்த காமத்து பாலை எப்படி எழுதியிருப்பாரு, அனுபவிக்காம எழுதியிருப்பாரா? எனக்கு ஒரு குறள் ரொம்ப பிடிக்கும். பாலோடு தேன் கலந்தற்றே பால் மகளிர் வால் எயிறு ஊறிய நீர். எப்படி எழுதியிருக்காரு தெரியுமா? பாலோடு தேன் கலந்து இருக்கிற மாதிரி எது இருக்கும்னா மகளிரினுடைய வாயில் ஊறுகின்ற நீர். அனுபவிக்காம எழுதியிருப்பாரு. அத எப்படியா கற்பனையில இருந்து தாடிக்கார மனுஷன் இவ்வளவு எழுதியிருக்காரா அப்படின்ட்டு இளைஞர்கள் எல்லாம் பாக்குறாங்க. இதையே வகுப்புல பாடம் நடத்த மாட்டேங்கிறாங்க. கிளாஸ நாங்க ஏன் தமிழ் கிளாஸ கட்டடிக்கிறோம்? இதை நடத்துனா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் 1ஆம் கிளாஸ்ல இருந்து MA வரைக்கும் தானா? இதை நடத்தியா? பாலோடு தேன் கலந்தற்றே பால் மகளிர் வால் எயிறு ஊறிய நீர். இந்த தாடிக்காரருக்கு எவ்வளவு இது இருந்தா இப்படி எழுதியிருப்பாரு. ஆக அறத்துப்பால் பொருட்பால் கடைசியில காமத்துப்பால். படிச்சிருக்காருல, விவரம் இல்லாதவரா? திருக்குறள் எழுதியிருக்காருல. கேட்டார், அதுதான் என்னையா அது? ஆனா திருக்குறள் திருவள்ளுவர் இவ்வளவு எழுதியும் அவருக்கு நேர்ந்த கெதி தெரியுமா? பாலச்சந்தர் படத்துல போடுவாங்க, அகர முதல எழுத்தெல்லாம், இங்கிட்ட இருந்து இப்படி திரும்புவாரு, ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆறா பாலச்சந்தரோட தாத்தாவான்னு கேட்டேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதின மனுஷனை எங்க கொண்டு போய் நிப்பாட்டிவிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு இன்னொரு படத்துக்கு போனாங்க. 2 பயலுக ஜட்டி போட்டுக்கிட்டு இவங்க யாரா? அந்த பழைய தாத்தாவோட பேரங்களான்னு கேட்டேன். நாட்டில் பாருங்க, காதலை திருவள்ளுவர் பாரதிதாசன்லாம் வேணாம்னு நினைச்சிருந்தா அதை பத்தி எழுதியிருப்பாங்களா? திரை இசையில் அதுல இருக்கிறதுல என்ன தப்புன்ட்டு எவ்வளவு பாட்டை சொன்னாரு கவிஞர் மூரா. இனி அதுக்கு பதில் சொல்லணும். இந்த சமூக நல கட்சி இன்னைக்கு வாங்க மாரியம் தவறுல வாங்க. I love you, love you, love you, love you சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே. நாய் உழைச்ச மாதிரி இல்ல? அதான் நான் பார்த்தேன், என்னடா இந்த பாட்டை தொடங்குறாரு, மூரா போட்ட போடல கட்சி மாறிட்டாராக்குன்னு நினைச்சேன். காரணம் இப்ப இருக்க அரசியல்வாதியை எவன் எந்த கட்சியில இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. அது மாதிரி மாறிட்டீங்களோன்னு பயந்தேன், இப்பதான் தெரியுது. நடுவர் அவர்களே, கொள்கைக்காக புளிய மரத்தில் தூக்கு போட்ட வீரபாண்டியன் நினைவாக மீசை வைத்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள் தூக்கிலே தொங்கினாலும் தொங்குவோமே தவிர எங்களுடைய சமூக நல கட்சியிலிருந்து காதல் கட்சிக்கு மாறுகின்றவர்கள் அல்ல. நாங்கள் இருவரும் புரிந்து கொள்ள சொல்லுங்கள். கடைசியாக மூரா ஒன்று சொல்லுகின்ற பொழுது சொல்லி சென்றார், தாய்மொழியும் தமிழ் மக்களும் மகிழ்வாக வாழ்கிறார்கள் என்று சொன்னார். இந்த பாட்டை பாடனுடைய நோக்கமே அந்த வார்த்தைக்காகத்தான். தாய்மொழி வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? இந்த தாய்மொழியில் தான் இந்த பாடல்கள் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? காதல் 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 என்று சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி
முடியுது இல்ல. ஏன் அந்த காதல்ங்கிற வார்த்தை எடுத்துட்டா லவ் யூ என்று போட்டார்கள்? இந்த தமிழகத்து மக்களை, எமது அருமை இளைஞர்களை இந்த காதல் என்று சொல்லக்கூடிய அந்த இனிப்பான தேனை தடவி நம்ம தலையில தடவி நரைக்க வச்சுக்கிட்டு தர்றீங்க. இளைஞர்களை தவறான திசைகளை தாய்மொழி பற்றிலிருந்து திசை திருப்பி தாய்மொழி பற்றை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கின்ற அளவிற்கு தாங்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் காதல் பாடல்கள் என்ற போர்வையிலே. அவர் சொல்றார், கசப்பான மருந்தினை காதல் பாடல்கள் என்ற தேன் கலந்து கொடுக்கிறோம் என்று சொன்னார். ஏற்றுக்கொள்கிறேன் மூரா, நன்றி. எங்களுடைய சமூக நல பாடல்களை கசப்பான மருந்து என்று சொன்னதற்கு நன்றி. கசப்பான மருந்து தான் இந்த சமூகத்தை பீடித்திருக்கின்ற நோயை குணப்படுத்த முடியுமே தவிர வேறு எதுவும் அல்ல என்று சொன்னதற்கு நன்றி மூரா, நன்றி. மிகச்சிறந்த ஒரு கவிஞர், நாங்களெல்லாம் மதித்துக் கொண்டிருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு கவிஞர் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாக சென்னையிலே ஒரு கருத்தரங்கத்திலே நமது மாண்புமிகு தமிழ் குடிமகனாரை வைத்துக் கொண்டு ஒரு கருத்தரங்கத்திலே பேசுகிறார். தமிழ் படத்திற்கு பாட்டு எழுதக்கூடிய மிகச்சிறந்த கவிஞர். ஐ ஆம் பேசிக்கலி தமிழ் போயட். தமிழ் மொழி அக்கடான்னு நாங்க ஓட போட்டா, துக்கடான்னு நீங்க எட போட்டா, தடா உனக்கும் தடா, அடமெண்டா நீங்க நட போட்டா, தட போட நீங்க கவர்மெண்டா, தடா உனக்கும் தடா, மேடை ஏறிடும் பெண் தானே நாட்டின் சென்சேஷன், ஜாடை பேசிடும் கண் தானே யாருக்கும் டெம்டேஷன், ஓரங்கட்டு ஓரங்கட்டு ஓடையெல்லாம் ஓரங்கட்டு. தமிழ் மொழி எப்படி மூரா வாழும்? எப்படி வாழும்? இதை நாங்க சொல்ல வந்தீங்கன்னா இந்த திருச்சியில் வாழக்கூடிய ஒரு அருமையான மக்களுக்கு ஒரு தவறான கருத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறீர்களே மூரா, சிரிப்பு என்ற அந்த மருந்தை கொடுத்து எங்களுடைய காதல் பாடல்களை கேட்டு கேட்டுத்தான் 30 கோடி ஜனங்களும் 95 கோடியாக மாறியது எங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று சொன்னீர்களே மூரா. உண்மையிலேயே நான் வருத்தப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். இந்த 92 கோடி மக்களிலே கடந்த அட்லாண்டா ஒலிம்பிக் பந்தயத்திலே எத்தனை பதக்கங்களை நம்முடைய இந்தியர்கள் வாங்கி வந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்லி இருந்தால் உண்மையிலேயே நான் பெருமைப்பட்டிருப்பேன். ஏனென்று சொன்னால் ஒரு காலத்தில் நான் ஏற்கனவே இந்த ஊரிலே சொல்லி இருக்கிறேன், 3 டி என்று சொல்வார்கள், டி கியூப் என்று சொல்வார்கள், திருச்சி, தஞ்சாவூர், திருநெல்வேலி என்று இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கின்றவர்களே இந்த திருச்சிக்காரர்கள் என்ற மிக அருமையான ஒரு உணர்வை தோற்றுவித்த இந்த திருச்சி மாநகரத்தில் இருந்து கொண்டு சொல்கிறீர்கள் 30 கோடி 95 கோடியாக மாறியது எங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று. வருத்தப்படுகிறேன் மூரா, வருத்தப்படுகிறேன். வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதீர்களே. எனதருமை மக்களை, வீட்டிற்குள்ளே அடைந்து கிடந்து வெம்பி விடாதே. சமூகம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது, எத்தனையோ கடமைகள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன என்று நாங்கள் கூப்பிடுகிறோம் சமூக நல பாடல்கள் மூலமாக. நடுவர் அவர்களே, இதனுடைய அணித்தலைவர் சொல்லியதை மிக சுருக்கமாக சொன்னதை சற்று விரிவாக சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்களை பார்த்து சொன்னார் உங்களை போல் வாழ வேண்டும் என்று. நான் சொல்லுகிறேன், இந்த லியோனி அவர்களுடைய பட்டிமன்றம் குழுவினர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த கூட்டம் 5 மணியிலிருந்து இப்பொழுது மணி 12 போகிறது. இதுவரை ஏன் காத்துக் கொண்டிருக்கிறது? லியோனி அவர்கள் மிக சிரிக்க சிரிக்க பேசுவார்கள் என்ற காரணத்திற்காகவா? இல்லை, அவரை விட சிரிக்க சிரிக்க பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இல்லை, அழகாக பாடுவார் என்பதற்காகவா? இவரை விட மிக அருமையாக பாடக்கூடிய மேடை பாடல்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் மீறி இந்த லியோனி குழுவினருடைய பட்டிமன்றத்திற்கு மட்டும் இவ்வளவு கூட்டம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் சமூக நலம் கறந்த இந்த சமூகத்தின் பால் அக்கறை கொண்ட தங்களுடைய பேச்சிற்காக மட்டும்தான் என்பதை தயவு செய்து ஒத்துக்கொள்ளுங்கள். நாரி நீதான் எந்தன் நகுமா நகுமா நகுமா, சில்வர் ஸ்டார் ஸ்டாலின் போல கொப்பைங்காரன் கூட வந்தா தகுமா தகுமா தகுமா. பொம்பளை பிள்ளைய பெத்த யாரும் அப்பைங்காரன் கூட வரக்கூடாது சொல்றான். இதாவது பரவாயில்லை. அதுக்கு அடுத்த வரையில பாருங்க, இளைஞர்களுக்கு எவ்வளவு அருமையான புத்திமதி என்று பாருங்கள். மத்தவன் காசுல ஓசிகளை விஸ்கியும் பீரும் கிடைச்சா டோன்ட் மிஸ். இது உங்களுக்கு உடன்பாடா? இளைஞர்களை ஐ லவ் யூ என்ற பாடலை கேட்கின்ற பொழுது உங்களுக்கு அருமையாக தோன்றியதே கொஞ்சம் யோசிக்க. இது காதல் பாடல் தான். அதற்கு பின்னால் வரக்கூடிய இதை நீங்கள் தேன் என்று எடுத்துக்கொள்ள போகிறீர்களா, கசப்பான மாத்திரை என்று எடுத்துக்கொள்ள போகிறீர்களா எனக்கு தெரியாது. மத்தவன் காசுல ஓசிகளை விஸ்கியும் பீரும் கிடைச்சா டோன்ட் மிஸ். இது உங்களுக்கு உடன்பாடு என்று சொன்னால் நாங்கள் சமூக நலம் தோற்று விட்டதாக ஒத்துக்கொள்கிறோம். வேலை வெட்டி ஏதும் இல்லாம சோறு கிடைச்சா டோன்ட் மிஸ். அப்ப திருச்சியில யாரு வேலை வெட்டி செய்யாதீங்க, தெருவா சோத்துக்கு அலைங்க. இதுதான சொல்ல வேண்டிய கருத்து மூர காதல் என்ற போர்வையிலே. இதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நடுவர்களே, தயவு செய்து அவரிடம் சொல்லி வையுங்கள். அதுல இன்னும் சில தத்துவங்கள்லாம் சொல்லப்படும். நடு ரோட்டுல பாட்டி ஒருத்தி லிப்ட்னு கேட்டா டோன்ட் மிஸ். அவ வீட்டுல பேத்தி ஒருத்தி அழகா இருப்பா டோன்ட் மிஸ். பாட்டியும் டோன்ட் மிஸ், பேத்தியும் டோன்ட் மிஸ். என்ன அழகான ஒரு தத்துவங்கள் தெரியுமா? இப்படி எல்லாம் பாடக்கூடிய நீங்கள் பாரதியாரை பற்றி சொல்கிறீர்களே, காதல் 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 போயின் சாதல் 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 என்று சொல்கிறீர்களே, பாரதியாருக்கு இந்த காதல் பாடல்கள் எழுதியதால உங்களுக்கு அவருக்கு பேர் கிடைத்தது?
இந்த நாட்டிலே தமிழகத்திலே உணர்ச்சியும் சுதந்திர வேட்கையும் ஊட்டி ஊட்டி வளர்த்த அந்த ஒரே காரணத்திற்காகத்தான் அவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறாரே தவிர காதல் பாடல் எழுதியதற்காக அல்ல. மூரா சொன்னாரே, நோயில்லா வாழ்விருந்தால் 100 வரை காதல் வரும்னு. நோயில்லா வாழ்விருந்து 100 வரை காதல் வந்த லட்சணத்தை பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் பார்த்தோமே. காதல் 100 வயசுல வந்து என்ன ஆச்சு? ஒரு சாம்ராஜ்யமே சரிஞ்சு போச்சு. அதான் நடந்துச்சு. நடுவர் மூரா பத்தி எங்களை பத்தி நிறைய சொன்னார். ஆனா அதெல்லாம் தேவையில்லை. இன்றைக்கு உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கிறது? இந்த பூமிக்கு நாம் என்னென்ன சொல்லி செல்ல வேண்டும், என்னென்ன விட்டு செல்ல வேண்டும்? நாம் பாடுற பாட்டும் ஆடுற கூட்டும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணுங்கிற மிக அருமையான நம்முடைய அந்த தத்துவத்தை வைத்துக்கொண்டு நம்முடைய பட்டிமன்றத்தின் மூலமாக ஏதாவது தத்துவத்தை இந்த மக்களுக்கு சொல்லி சொல்ல வேண்டும். இந்த சமூகத்தை பார்த்து என்ன பாடுகிறான்? குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடான்னு மட்டும் சொல்லல, இதயம் திருந்த மருந்து சொல்லடா என்று சொன்னான். இதயத்தை திருத்துவதற்கு வழி சொல்ல வேண்டும். இதயத்தை திருத்துவதற்கு என்ன பாட்டு? ஆத்துல தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்க, காத்திருந்த கொக்கு அதை கவ்வி கொண்டு போவதும் ஏன் கண்ணம்மா கண்ணம்மா, அதை பார்த்து அவன் ஏங்குவதேன் பொன்னம்மா. சம்பாரிச்சு வைக்கிற இடையில ஒருத்தன் கொண்டு போயிடுறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏற்றத்தாழ்வும் ஏமாற்றும் இவ்வுலகில் இருப்பதுதான் இத்தனைக்கும் காரணமாம் கண்ணம்மா, இதை எல்லோருக்கும் நீ எடுத்து சொல்லம்மா சொல்லம்மா, எல்லோருக்கும் நீ எடுத்து சொல்லம்மா. ஆத்துல தண்ணி வர அதில் ஒருவன் மீன் பிடிக்க, காத்திருந்த கொக்கு அதை கவ்வி கொண்டு போவதும் ஏன் கண்ணம்மா. இந்த மாதிரியான பாடல்களை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். இல்லை இந்த இளைஞர்களுக்கும் சமுதாயத்திற்கும் ஏதாவது செய்தியை சொல்லுங்கன்னு சொன்னா, இவர் கார்ல வந்தாராம், நானும் எங்களுடைய அணித்தலைவர் சேர்ந்துக்கிட்டு சுடுகாட்டை காமிச்சோமா, செத்து போயிரும் சொன்னோமா. செத்து போவதும் சுடுகாட்டை காண்பிப்பதும் தான் சமூக நலம் என்று நானும் அவரும் ஒரு தடவை கூட சொல்லவில்லை. இந்த வாழ்க்கை நிலையாமை உடையது. இன்னைக்கு இருக்கிற நான் நாளை இருப்பேனா? யார் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இருப்பான், 15 வருஷத்துக்கு இருப்போம் சொல்லி யாருக்கு உத்தரவாதம் கிடையாது. இந்த உத்தரவாதம் இல்லாத இந்த வாழ்க்கையிலே நாம் இருக்கின்ற காலகட்டத்திலே இந்த சமுதாயத்திற்காக நம்முடைய பங்களிப்பாக எதையாவது விட்டு செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் நினைக்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். அதைத்தான் நிலையாமை தத்துவம் என்று சொல்லுகிறோம். இந்த நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, இந்த நாட்டிற்கு நீ என்ன செய்தாய் என்று கேள் என்று கலீல் கிப்ரான் என்ற மிக அருமையான ஒரு கவிஞன் சொன்னானே, அதன்படியிலே அந்த சுடுகாட்டை காண்பிக்கின்ற பொழுது நம்முடைய நிலையாமை தத்துவம் தான் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நிலையாமை தத்துவத்தை அணித்தலைவர் சொன்னாரே தவிர சுடுகாட்டை காமிச்சு செத்துப்போன்னு ஒரு தடவை கூட அவர் சொல்லல. அந்த நிலையாமை தத்துவத்தை சொல்லுகின்ற பொழுது பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம். இன்னைக்கு பச்சையா இருக்கு, படுத்துருச்சுன்னா அவ்வளவுதான். பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம், சேத்தா விறகு காகுமா ஞான தங்கமே, தீயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா ஞான தங்கமே, தீயிலிட்டால் கரியும் மிஞ்சுமா. இதுதான் நிலையாமை தத்துவம். இதை நாங்க சொன்னோம்னா அவர் வேற மாதிரியாக திசை திருப்பி உங்களை கொண்டு போய்கிட்டு இருக்கார். மனிதன் ஒவ்வொருவனுக்கும் எண்ணமாக அவன் வாழ வேண்டும். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். அவன் வாழுகின்ற பொழுது சிறிது சிந்தனையோடு அறிவுள்ள ஜீவியாக அவன் வாழ வேண்டும். அதைத்தான் ஒரு பகுத்தறிவு சிந்தனை சொன்னார்கள். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, தான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் இங்கு வாழ்ந்ததில்லை என்று சொல்லிவிட்டு அந்த பகுத்தறிவுக்காக ஒரு அருமையான பாட்டை ஒன்று சொன்னார். பல 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 ரகமா இருக்குது பூட்டு, இது பலவிதமா மனிதர்களை போட்டுது பூட்டு, கலகலவெனும் பகுத்தறிவு சாவியை போட்டு நான் கச்சிதமா திறந்து வைப்பேன் இதயத்தை காட்டு. பகுத்தறிக்கிற சாவியை போட்டு இதயத்தை கொடுத்தா நம்முடைய அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் எல்லாம் வேண்டாத பழக்க வழக்கங்கள் எல்லாம் திறந்து வெளியேற்றுவேன், அந்த கசடை நீக்கி உன்னை உண்மையான மனிதனாக மாற்றுவேன் என்று பகுத்தறிவு சிந்தனையை சொன்னார்கள். பகுத்தறிவு சிந்தனை எடுக்கின்ற பொழுது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இன்றைக்கு பெண்களும் ஆண்களும் சமம், பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து விட்டோம், எல்லோரும் சமமாக நடித்து விட்டோம், பெண்களுக்கு சொத்துல சமபம் கொடுத்து விட்டோம் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய ஆண்வர்க்கம். இல்லவே இல்லை. பெண்களை இன்னும் நாம் சமமாக பாவிக்கவில்லை, அதை இன்னும் சற்று கீழாகத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மிக சிறப்பாக எங்கள் மண்ணின் கவிஞன் சொன்னான். அடுக்களை எரிப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே, அடுக்களை எரிப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே, சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் தவறில்லை என்று பெண்களை வீட்டுக்குள் அடைந்து எடுக்காதீங்க, வெளியே வந்து சரித்திரத்தை படையுங்கள் என்று சொன்னானே, அந்த சமூக நலம் தான் எங்களுக்கு தேவையானவர்களே. அந்த சமூக நலத்தை தான் நாங்கள் வேண்டும் வேண்டும் என்று கேட்கின்றோம். இன்னொரு முக்கியமான மூட நம்பிக்கை, ஒவ்வொரு மனிதனும் சற்று தயவு செய்து இளைஞர்களே, அருமையாக காதல் பாடலை ரசியுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ரசித்த இளைஞர்களே, உங்கள் இதயத்தில் ஒரே ஒரு சின்ன கேள்வியை மட்டும், இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் ஒரு சற்று விடை எழுதி பாருங்கள். உங்களுக்கு இந்த மூட நம்பிக்கையினுடைய நாற்றம் எடுத்த சமுதாயம் நமக்கு நன்றாக நினைவுக்கு வரும்.
ஏதாவது ஒரு காரியமா வெளியே போறீங்க, வீட்டை விட்டு வெளியே போறீங்க, எதிர்த்தாப்படி ஒரு விதவை வர்றாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு போற காரியம் உருப்படாதுன்னு நினைக்கிறீங்க. ஒரு விதவை வந்தா வீட்டுக்கு போற காரியம் உருப்படான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிறீங்க, காரியத்துக்கு போகாம, இல்ல தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போறீங்க. விதவை வந்தால், எதிர்த்து வந்தால் போற காரியம் உருப்படாது என்று சொல்லக்கூடிய எனதருமை இளைஞர்களே, எனதருமை பெரியோர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே சமயத்துல ஒரு மூளையில பள்ளி கத்தினா நல்ல சகனம்னு சொல்றோம், கழுதகத்தினா நல்ல சகனம்னு சொல்றோம், நரி முகத்துல முடிச்சிட்டு போனா நல்ல சகனம்னு சொல்றோம். இப்படி நாய்க்கும் நரிக்கும் பன்னிக்கும் கழுதைக்கும் கொடுக்கிற மரியாதையை எனதருமை தாய் குலத்திற்கு, என் தாய்க்கும் என் சகோதரிக்கும் கொடுக்காத இந்த முனைநாற்றம் எடுத்த சமுதாயமே மிக அருமையாக ஒரு கேள்வி கேட்டானே, மனம் ஆளை இழந்த தாயே, முக மஞ்சள் இழந்த தாயே, உடல் விதவையாவதாலே மனம் விதவையாவது இல்லை. ஒரு மிருகம் போடும் ஓலம் அதை சகுனம் என்று சொல்வார். தன் துணை இழந்த பெண்ணை வெகு தூரம் நிறுத்தி வைப்பார் என்று இந்த சமுதாயத்தை பார்த்து என் அருமை கவிஞர்கள் கேள்வி கேட்டார்களே, சமூக உணர்வோடு. இது ஒதுக்கப்பட வேண்டிய பாடலா? கொஞ்சம் யோசியுங்கள் நண்பர்களே, பெரியோர்களே. இதைத்தான் நாங்கள் வேண்டும் வேண்டும் என்று சொல்கிறோம். நடுவர் அவர்களே, நீங்கள் அடிக்கடி பாடுவீர்கள் ஒரு பாட்டு, மிக அருமையான பாட்டு. ஆசை, களவு, கோபம் கொண்டவன் பேசத் தெரிந்த மிருகம், அன்பு, கருணை, நன்றி கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் என்று. மனிதர்களை தெய்வமாக மாற்றுவது எது? மனிதன் மனிதனாக இருக்கின்ற வரையில் தான். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதனுக்கு எது தெரியலைன்னு சொன்னா, எல்லாம் தெரிந்த மனிதனுக்கு, சந்திர மண்டலத்துக்கு போக தெரிந்த மனிதனுக்கு, சுக்கிரனுக்கு போக தெரிந்த மனிதனுக்கு, சூரியனுக்கு போகலாமா என்று யோசிக்க தெரிந்த மனிதனுக்கு மனிதனாக வாழ மட்டுமே தெரியவில்லை. எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரிவினைகள், எத்தனை ஜாதிகள், எத்தனை மதங்கள். நீ மனிதனுக்கு பிடித்த மதம் இருக்கலாம், ஆனால் மதம் பிடித்த மனிதன் இருக்கக்கூடாது. நீ இந்துவாக இரு, நீ கிறிஸ்தவனாக இரு, நீ முஸ்லீமாக இரு, ஆனால் நீ மனிதனாக இரு. ஜாதிகளும் மதங்களும் வரப்புகளே. நாம் வரப்பு தகராறில் வயல்காட்டை காயப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பது போல இந்த ஜாதி மத பிரச்சனைகளில் எத்தனை உயிர்களை நாம் இன்றைக்கு பலியெடுத்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் போர்களில் இருந்த எண்ணிக்கையை விட மத கலவரங்களில் இருந்த எண்ணிக்கை தான் அதிகம் என்று ஒரு புள்ளிவரம் சொல்லுகிறது. கேட்பதற்கு வெட்கமாக இல்லை, நமக்கு அருவருப்பாக இல்லை. நாம் அதற்காக பிறந்திருக்கிறோம். அதைத்தான் மிக அருமையாக சொன்னான். ராமர் என்னடா, பாபர் என்னடா, ஒரே கோயில் கட்டு, மதம் எல்லாமும் ஒன்றே என்று. காவேரியை கங்கையாற்றிலே கொண்டு சேர்த்து விட்டு ஒரு கால்வாயை இங்கே வெட்டு. எவ்வளவு அருமையான வரிகள். இன்னைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க கூட பாபர் கோயிலுக்கு போகாம பேட்டது இல்லாம ஐயப்பன் கோயிலுக்கு போக முடியாது. அது அருமையான தத்துவத்தை எதை காட்டுகிறது? அதையெல்லாம் மறந்துவிட்டு ஜாதி மதம் என்ற போர்வையில் அடித்துக் கொண்டிருக்கிறோமே. காக்கைக்கு இருக்கின்ற அந்த சிறு அறிவு கூட நமக்கு இல்லையே. ஒன்னாய் இருக்க கத்துக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? எவ்வளவு அருமையான காக்கைகள் வாழுகின்ற அந்த ஒற்றுமை உணர்வு கூட மனிதனுக்கு இல்லை என்று இந்த கவிஞர்கள் வேதனைப்படுகிறார் என்று சொன்னால் அந்த வேதனை எல்லாம் பொய்யா? நடுவர்களே, மூரா அவர்கள் மிக அருமையான ஒரு பாட்டை சொன்னார். மிக அருமையான ஒரு பாட்டு. அங்கு இலங்கையிலே போர் ஓய்கின்ற பொழுது, காஷ்மீரிலே அங்கு வெடிகுண்டுகள் வீசப்படாத பொழுது, காவேரியும் கங்கையும் சேர்கின்ற பொழுது, வெடிகுண்டுகள் எல்லாம் பூச்செண்டுகளாக மாறுகின்ற பொழுது, உன் மடி மீது தலை வைத்து படிப்பேன் என்று சொன்னார். மிக அருமையான வரி மூரா அவர்களே, மிக அருமையான வரி. ஒரு நல்ல கவிதை எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள். இந்த மாதிரியான இலங்கையில் போர் ஓய வேண்டும் என்பது ஒரு சமூக சிந்தனை, காஷ்மீரத்தில் போர் ஓய வேண்டும் என்பது ஒரு சமூக சிந்தனை, காவிரியும் கங்கையும் இணைய வேண்டும் என்பது ஒரு சமூக சிந்தனை, வெடிகுண்டு கலாச்சாரம் மாறி மலர் செண்டுகள் கலாச்சாரம் பரவ வேண்டும் என்பது ஒரு சமூக சிந்தனை. இந்த மாதிரியான சமூக நலன்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகுதான், இந்த சமுதாயம் சமுதாயமாக மாறிய பிறகுதான் நான் உன் மடி மீது தலை வைத்து காதல் செய்வேனே தவிர அதுவரை எனக்கு காதல் வேண்டாம், காதல் வேண்டாம், காதல் வேண்டாம். அதைத்தான் சொல்லுகிறது அந்த பாட்டு. அவரு போயிட்டாரா? போய்விடுவார் நடுவர்களே, போய்விடுவார். ஏன் என்று சொன்னார்? முதலே சொன்னார், இந்த மனிதன் ஆத்தான் முதலே சொன்னார், மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. இந்த முதல் பட்டிமன்றத்தை பாட சொல்லி இருக்கிறேன். மனிதன் மனிதன் எவன் தான் மனிதன்? வாழும் போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா? வாழும் போது பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா? பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் மனிதன் என்று கூறி இந்த அருமையான மக்கள் எல்லோரும் எங்கள் இருவரையும் நடுவரை உட்பட நாம் அனைவரும் மனிதர்களாக இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 4 பேரும் ரொம்ப அருமையா பேசி முடிச்சிருக்காங்க. உண்மையிலே எங்கள் வாழ்நாளில் நாங்கள் சந்தித்திராத ஒரு இனிமையான ரசிகர் கூட்டத்தை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ராம்ஜி ஆடியோ வீடியோ உரிமையாளர் திரு பாலன் அவர்கள். இப்படி ஒரு ரசிகர் கூட்டத்தை உண்மையில 5 மணியிலிருந்து ஒரு மனுஷன் பேசுறதை கேட்கறதுன்னா அது உண்மையில ஒரு பெரிய கொடுமை தான். அது
ஒரு பெரிய டான்ஸ் ப்ரோக்ராமோ அல்லது ஒரு எக்ஸிபிஷனோ ஒரு நாடகமோ நடந்துக்கிட்டு இருந்தால் அப்படி பார்த்துக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு பேசுறது எவ்வளோ நேரமையா கேட்கறது. இடையில ஒரு டீ குடிக்க போல ஒன்றும் இல்லை, அப்போ இருந்து அப்படியே உட்காந்துருக்கிறீங்க. உண்மையிலே எனக்கு சவால் மாதிரி தான். நீயா நானா பார்த்துருவோமியா? திருச்சியிலே வந்து அல்வா விற்கிற, நாங்கள் உலகத்துக்கே விற்கிறவங்க. முத நாங்கள் தான் பர்மா கடை அங்கே வச்சவங்க தெரியுமில்ல, எங்கள்கிட்டே நீ அல்வா கிண்டுறியா அப்படின்ட்டு நீயா நானான்னு பார்த்து விடுவோமான்னு உட்காந்துருக்கிறீங்க. யாராவது ஒரு 10 பேர் கலைஞ்சா சரி அதை சாக்கு வச்சு முடிப்போம்னு பார்த்தா போய எங்கள்கிட்ட ஓட்டாத, அப்படியே இருக்கு கூட்டம். நான் கேட்கல எவ்வளோ நேரம் நடத்துறதுன்ட்டு. காரணம், இந்த கேள்வியை நான் சில இடங்களில் கேட்டு எங்களுக்கு சூப்பர் பதில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஊரில் போய் பட்டிமன்றத்துக்கு போனேன். அந்த கிராமத்து பெரியவர்கிட்ட கேட்டேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் ஐயா பேசுறதுன்னு. அவர் சொன்னார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க தம்பி, நாங்கள் 1/4 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம்னாரு. அப்புறம் எதுக்கே எங்களை கூட்டி வந்த அப்படின்னா, நாங்கள் வீட்டில் படுத்துட்டு கூட காப்போம்யா, நீ மேடையை போட்டு பேச வேண்டியதானே. அவர்களெல்லாம் வீட்டில் படுத்துருப்பாருக்கலாம், நானே மேடையை போட்டு தனியாக பேசிக்கிட்டு இருக்கணுமே. அப்படியே பார்த்தாலும் பார்க்குற ஆள் என்ன நினைப்பேன், எவன் பத்து இப்படி விட்டுருக்கானோ மேடையில் உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. பாவம் எங்கள் அப்பாவை திட்டுவாங்க. அந்த நிலைமை எனக்கு ஆகி போயிடும். ஆனால் உங்களுடைய ரசனைக்கு முன்னால் எங்களுடைய பேச்சு அப்படியே மெருகேறுது. கண்ணதாசன் இதே தான் ஒரு பாட்டில் சொன்னார், ரசிகன் இல்லாத கலையும் அழகும் பெருமை கொள்ளாதம்மா அப்படின்னார். ரசிகன் இல்லாத கலையும் அழகும் பெருமை கொள்ளாதம்மா. நீங்க ரசிக்க ரசிக்கத்தான் எங்களுடைய பேச்சு அருமையா இருக்கு. காரணம், காதல், சமூக நலம், இது ரெண்டையும் புறக்கணிச்சுட்டு ஒரு மனுஷன் இருக்க முடியாது. வாழ்க்கையில நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காட்டி நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது வண்டி அருமையா. சில பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கற்பனை பண்ணி பொண்ணு கட்டிட்டு வருவாங்க. அந்த பொண்ணு அவன் நினைச்சதுக்கு ஏற்கு மாறா இருக்கு. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் ஒரு ஆளு. அந்த பொண்ணுக்கு வேற எதுவுமே சமைக்க தெரியாது, ரவை உப்புமா மட்டும் கிண்ட பழகிட்டு வந்துருக்கு. பெண்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு சமையல் பதார்த்தம் எதுன்னா ரவை உப்புமா தான். காரணம், ரொம்ப ஈஸியாக தான். சட்டியை போட வேண்டியது, ரவையை கொட்டி இப்படி கிண்டி தண்ணியை ஊற்றி கிண்டி, இந்த மாட்டுக்கு தவிடு பனைஞ்ச மாதிரி தென்னியா தென்னியா அப்படின்ட்டு. காரணம் என்னன்னா, இப்போ ஒரு வீட்டில் வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டைன்னா ரவை உப்புமா கிண்டிருங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போகிறீங்க, உப்புமாவை எடுத்து வச்சாங்கன்னா முடிவு பண்ணிடலாம். அப்படியா? கடுமையான போராட்டம் மாதிரி நடந்திருக்கும் போல இருக்கே, உப்புமா கூட சரியாக கிண்டாமல் கிடக்குது அப்படின்ட்டு. பெண்கள் கோபமாக இருக்காங்கன்னா அங்கே உப்புமா ஓடிறேன் உடனே. இது எப்படி இவ்வளவு கரெக்டாக உப்புமா கிண்டுறத கரெக்டாக சொல்கிறேன், நீ வீட்டில் கிண்டி பழக்கமா அப்படின்னு கேட்கக்கூடாது, பார்க்குறது. அப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. வந்தால் அந்த பிள்ளைக்கு வேறு எதுவுமே சமைக்க தெரியல. ரவை உப்புமா, காலையில் ரவை உப்புமா, மத்தியானம் ரவை உப்புமா, ராத்திரி ரவை உப்புமா, உப்புமா 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 அப்படி ஆயிட்டான். அப்படியே ஒரு வழியாக திடீர்னு அந்த அம்மா ஒரு யோசனை சொல்லியிருக்கு, இந்த சமைக்கிறதுக்கு புஸ்தகம்லாம் விற்பாங்கல்ல, அந்த புஸ்தகம் வாங்கிட்டு வாங்க, அதை பார்த்து சமைச்சு தரேன் அப்படின்னு. புஸ்தகம் வாங்கி கொண்டு வந்து போட்டால் முதல் பக்கத்தில் போட்டிருக்கான், பாயாசம் செய்வது எப்படி. சேமியா ஜவ்வரிசிலாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து, சமயமா அம்மா வேலையை தொடங்கு. பயங்கர வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. வீட்டில் பெண்கள் சமைக்குதுங்கன்னா அதுக்கு பண்ணுற பந்தாவை பார்க்கணுமே. அப்படியே பயங்கரம். இப்படி வர வேண்டியது வெளியே இப்படி வேர்வை இப்படி வலிச்சு போடுங்க. நான் ஒருத்தி மட்டும் இல்லாட்டி நாங்கள்லாம் நிம்மதியாக இருப்போம்ப்பா, வேலையை பாரு, பெரிய வசனை அப்படின்னு பெரிய அப்படி அப்படி பயங்கர வேலை, ரொம்ப பிஸியாக இருக்காருங்களாம் அவர். நான் ஒருத்தி மட்டும் இல்லாட்டி யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? பயங்கரமாக கிண்டிக்கிட்டு இருக்குது. பயங்கர வேலை நடந்துகிட்டு இருக்கு. இவன் அப்போ தான் வாழ்க்கையில் உருப்படியாக ஒரு பொருள் சாப்பிட போகிறோம்ட்டு கனவு உலகத்தில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ரவை உப்புமா பீடை இன்னையோட ஒளிஞ்சிரா அப்படின்னு. திடீர்னு கிச்சன்லேருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, பாயாசம் 1 தரம், பாயாசம் 2 தரம், பாயாசம் 3 தரம்னு. இந்த ஓடி ஏய் என்னாடி பண்ணுற அப்படின்னு புத்தகத்தில் போட்டிருக்காங்கல்ல, இறுதியில் ஏலம் போட்டு இறக்கவும்னு. அதான் கரெக்டாக ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு. அடி பாவி மனுஷி, ஏலக்காய் போட்டு இறக்க சொல்லியிருக்கேன், இது ஏலத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு இப்படி கிண்டி என்னத்தை கிண்டி வச்சாலோ அப்படின்ட்டு சட்டியை தூக்கிட்டு பாயாசம் 1 தரம் 2 தரம் ஒடியா போனால் கிடைக்காது, பொழுது விழுந்தா சிக்காதுன்னு இருந்திருக்கேன் அந்த அம்மா. விவரம் வேணா, அவன் எடுத்து சாப்பிடணும்னு நினச்சவன் என்ன ஆயிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்க. எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில இப்படித்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அல்வா கிண்டாங்க. எங்கள் அப்பா அதை பார்த்துட்டு, டே அம்மா அல்வா கிண்டிருக்கு, ஒடியாங்க எல்லாம் டம்ளர் எடுத்துகிட்டு வாங்கடா குடிப்போம்னாரு. அவ்வளவு பதமாக எங்கள் அம்மா அல்வா கிண்டாங்க. அப்புறம் ட்ரைனிங் ஆகித்தான் அல்வா கரெக்டாக கிண்ட ஆரம்பித்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், ஒரு தடவை அதிர்ஷ்டம் சுட்டாங்க எங்கள் அம்மா.
எங்கள் அப்பா அதிரசத்தை சாப்பிட வந்து அந்த அருவாள் எடுத்துகிட்டு வாடான்னாரு. எதுக்குப்பா அதிரசத்துக்கு அருவாளை தூக்கிட்டு வரீங்க? உங்கள் அம்மா அவ்வளவு டாப்பாக செஞ்சுருக்கிறா, அருவாளை வெட்டாமல் திங்க முடியாதுறான்னாரு. அவளை எடுத்து அடித்தா மூஞ்சி முறையெல்லாம் வீங்கி போயிடும், அவ்வளவு டாப்பா, இது அதிரசம் அல்ல ஆயுதம்னாரு. அப்புறம் எங்கள் அம்மா இதெல்லாம் கேட்டு கேட்டு அந்த அதிரசம்லாம் கரெக்டாக சுட்டு பழகினாங்க. அதே மாதிரி இந்த பாயாசத்துக்காரன் ஒரு கரண்டி எடுத்து சாப்பிட்டவன் தான் வாய் ரெண்டும் லப்புன்னு ஒட்டிக்கிருச்சு. கோவம் அந்த அம்மா மேலே வரல. அந்த புஸ்தகம் கொடுத்தான் பற்றி அவனை வெட்டினா சரியா போயிருமிடான்ட்டு நேராக புஸ்தக கடைக்காரன்ட்ட போய், என்ன புஸ்தகம், நல்ல புஸ்தகம் கொடுத்தையா, பாயாசம் கிண்ட சொன்னதுக்கு பச்சையை கிண்டி வச்சிருக்கா அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், அட்டையில் என்ன போட்டிருக்கும் பார்த்தியா, ஒழுங்காக படிச்சுட்டு கிண்டி இருக்கணும் அப்படின்னா. என்ன போட்டிருக்கேன் அப்படின்னோடனே, சமைத்து பாருன்னு தான் போட்டிருக்கமே ஒழிய உன்னை யாரா சாப்பிட சொன்னது அப்படின்னா. ஏன்டா இந்த விவரம் தெரிஞ்சிருந்தா நான் ஏன்டா புஸ்தகத்தை வாங்கிட்டு போயிருக்கேன் அப்படின்னு கேட்டு போயிருக்கேனே. இதெல்லாம் தெரிஞ்சா நான் வாங்கியிருப்பேனா அப்படின்ட்டு கட்டுப்புல அப்படியே வீட்டுக்கு வந்திருக்கேன். திரும்ப ஒரு 2 நாள் ரவா உப்புமா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் திடீர்னு ஒரு ஐடியா பண்ணி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டி போயிருக்கேன் அந்த அம்மாவை. சாதாரண ஹோட்டலுக்கும் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு என்ன வித்தியாசம்? வெளிச்சத்தில் உட்காந்து என்ன திங்கிறோம்னு தெரிஞ்சு திங்கிறதுக்கு பேர் சாதாரண ஹோட்டல். இருட்டுக்குள்ளே பேய் மாதிரி உட்காந்து திங்கிறதுக்கு பேர் 5 ஸ்டார் ஹோட்டல். ஒரு புதிய கலாச்சாரத்துக்கு வந்திருக்கேன். எவன் என்ன திங்கிறான்னு தெரியாமல் திங்கிறது. இப்படியே பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்கான், பிரதர் அப்படின்னு இருக்கான். நான் பிரதர் இல்லை சிஸ்டர் அப்படின்ட்டு. இந்த கொடுமை தேவையா? யார் உட்காந்து திங்கிறான்னு தெரியாமே திங்கிறாங்க. இப்போ அந்த ஹோட்டலுக்கு இதை கூட்டி போயிருக்கேன். அவன் கூட்டு போனால் அந்த இது மாதிரி ஒரு மெனு கார்டு உள்ளே போனால் அதில் என்னன்னு இங்கிலீஷில் வேறு இருந்துச்சா, இருட்டு வேறு, அந்த ஆள் கண்ணு தெரியல. எதையாவது ஒன்று ரைட்டை போட்டுக்கூடியா அப்படின்னா, அவருக்கு எது ராசியான நம்பரோ அதை ரைட்டை போட்டு 2 பிளேட் கொண்டு வாங்கன்னு இருக்கேன். அவன் எதை ரைட் அடிச்சிருக்கான்னு தெரியுமா? ரவா உப்புமாவை அடிச்சிருக்கேன். 2 பிளேட்டை கொண்டு வரவன் 2 மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. இந்த சனியன்லேருந்து தப்பிச்சு இங்கே வரலாம்னா இதை மட்டும் வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு. நீ அதைத்தானே ரைட்டை கொடுத்தா அப்புறம் நாங்கள் அதை மட்டும் வைக்காமல் என்ன செய்கிறது அப்படின்னு. பில்லு எம்புட்டுறான்னு கேட்டால் 272 ரூபா 65 காசுன்னு இருக்கேன். 5 ரூபாய்க்கு ரவையை வாங்கி வீட்டில் நிம்மதியாக கிண்டி தின்னுக்கிட்டு இருந்தேன். 272 ரூபா போட்டு இந்த சனியம் பிடிச்சதை இங்கே வந்து திங்க வேண்டியிருக்குன்ட்டு அழுதுகிட்டே தின்னு குருட்டு கோழி தவிட்டம் முழுங்கின மாதிரி தின்னுட்டு ஒடியாந்துருக்குதுங்க 2. நாட்டில் இந்த அநியாயம் நடந்தாலும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த நம்பிக்கை நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த நம்பிக்கை மிகுந்த பாடல்கள், நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய பாடல்கள் தேவையா, அல்லது நமது இனிமையான உணர்வாகிய காதல் உணர்வை கொடுக்கக்கூடிய பாடல்கள் திரை இசையில் விஞ்சி நிற்கிறதா? அதான் இன்னைக்கு கேள்வி. காதல் பாட்டு எழுதும்போது ஒரு கவிஞன் கற்பனையோடு எழுதுகிறான், இசையமைப்பாளர் ரசித்து இசையமைக்கிறார். எடுத்துக்காட்டு நிறைய சொல்ல முடியும். எத்தனை பாட்டு சொல்லலாம் காதல் பாட்டுக்கு? இன்னைக்கு ஒரு பாட்டு பாருங்க, தேவா மியூசிக் அடித்த பாட்டில் எனக்கு பிடிச்ச பாட்டு அதுதான். என்ன அழகான டியூன் தெரியுமா? அது காதல் பாட்டாக இருக்க போய் அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. புல்வெளி புல்வெளி தன்னில் பனித்துளி பனித்துளி ஒன்று தூங்குது தூங்குது பாரம்மா, அதை சூரியன் சூரியன் வந்து செல்லமாய் செல்லமாய் கிள்ளி எழுப்புது எழுப்புது ஏனம்மா, இதயம் பறவை போலாகுமா, பறந்தால் வானமே தோன்றுமா, நான் புல்லில் இறங்கவா இல்லை பூவில் உறங்கவா. ஒரு மேண்ட்லின் மியூசிக் கேட்டு அப்படியே ரொங்குறாங்க. அதுக்கு அதை விட அந்த இடையில ஒரு ஹம்மிங் வரும். வானம் திறந்திருக்கு பாருங்கள், என்னை வானில் ஏற்றிவிட வாருங்கள். தூங்கிட்டான். என்ன சுகமான ஒரு டியூனு. காரணம் இது ஒரு காதல் பாட்டு. சமூக சிந்தனை உள்ள பாட்டுக்கு டியூன் போடுங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி டண்டு டிங்குண்டாங்க ஜிங்குண்டாங்க ஜிங்குண்டாங்க அதோட முடிஞ்ச அவ்வளோதான், முடிஞ்சுக்கிச்சு. கஷ்டப்படாமல் டியூன் போடுறது. காதல் பாட்டுக்கு தான் ரசித்து ரசித்து டியூன் போடுறாங்க. உதாரணத்துக்கு அதே மாதிரி கவிஞர்கள் கற்பனையோடு எழுதுவதும் காதல் பாட்டு தான். உதாரணத்துக்கு ஒரு பழைய பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு, ஃபோன் காதல்.
அடே அப்பா. ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீங்க நலமா, இது எல்லா லவரும் பேசிக்கிறது தான். என்ன எப்படி இருக்க, இப்படியே காட்டுக்கிட்டே தெரி விளங்கி போயிருமியா. நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியா, நீ இல்லாமல் நான் எப்படியா நல்லா இருப்பேன், நல்லா இருக்கியா, நல்லா சும்மா காட்டுக்கிறது. ஆமா நீங்க நலமா. அது 2 பேரும் லவ் பண்ணுறது டாக்டருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தையை போடுறாரு. காலையில் நான் வரட்டுமா, கண்ணில் மருந்து தரட்டுமா. அந்த டாக்டர் புத்தி போக மாட்டேங்குது பாரு. அங்கேயும் வந்து மருந்து கொடுக்குறாரு. அந்த அம்மாவுக்கு எரிச்சல, மருந்து இங்கே தூக்கிட்டு வராட்டி என்ன அப்படின்னு. மருந்து தந்தால் போதுமா, மயக்கம் அதில் தீருமா. இவ்வளவு சொன்னா பத்தாது, ஆம்பளைக்கு ஒடியான்ட்டான், அவன் ரூட்டை மாத்திட்டான். தீர்த்து வைப்பேன் நானம்மா, தேவை என்ன கேளம்மா. ஒன்று அப்படியா, எனக்கு ஒரு 5 பட்டு புடவை ஒரு 15 பவுன் நகை நான் சொன்னிச்சு. அது நேரத்தோடு கிடைக்குமா, நேரத்தோடு கிடைக்குமா, நினைக்க நினைக்க இனிக்குமா. ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீங்க நலமா. இதோட நின்றுருந்தா அந்த பாட்டு அவ்வளவு டேஸ்டா இருந்திருக்காது. அதுக்கப்புறம் பாரு, எண்ணத்தோடு எண்ணமா இருந்து விட்டால் போதுமா. அப்படியே நினச்சிக்கிட்டு உக்காந்துருந்தா போதுமா. உடனே இவன் என்ன நினைக்கிறான்னு தெரியாம இவன் வேற ரூட்லயே வர்றான். ஆம்பளை பாருங்க, அவன் ரூட்டை மாற்றவே இல்லை. கண்ணத்தோடு கண்ணமாய் கலந்து கொள்வோம் எண்ணமா, என்னை கேட்க வேணுமா, எதிர்த்து பேச தோணுமா. இப்பதான் அந்த பொண்ணு நினைக்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். கால நேரம் பாப்பமா, கல்யாணத்தை முடிப்பமா. அப்படி வாடா வலிக்கு, நீ வேற ரூட்லயே ஓடுறவன் அப்படிங்கிற மாதிரி. இந்த பாட்டு எவ்வளவு சுகமான பாட்டு. இந்த காதல் பாட்டு திரை இசையில் விஞ்சி நிற்கிறது. இவங்க சொல்றாங்க. இன்னொரு பாட்டு நீங்க மேலோட்டமா கேட்டிருப்பீங்க அந்த பாட்டை, அதுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா. இருவல்லவர்கள் படத்துல, நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைகிட்ட கேட்கக்கூடாத ஒரு கேள்வி, காதலன் காதலிகிட்ட கேட்கக்கூடாத கேள்வியை முதல் ஸ்டாண்ட்ஸால கேட்கிறான். நீ வருகின்ற வழி மீது யார் உன்னை கண்டார், உன் வளை கொஞ்சம் கை மீது பரிசென்ன தந்தார், உன் மலர் கூந்தல் அலை பாய அவர் என்ன சொன்னார், உன் வடிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார். கேட்கலாமா அந்த கேள்விய? நீ வர்ற வழியில யாரடி பாட்டு வந்த, அவன் என்ன கொடுத்தான், உன் தலையெல்லாம் ஒரு சைஸா கலைஞ்சிருக்குதே, என்ன நடந்தது அப்படிங்கிறான். அந்த பிள்ளை ஏன்டா இப்படி கேட்குறவனா நாசமா போனவனே அப்படின்னு மண்ணை வாரியா தூத்துச்சு. அது தமிழ் பொண்ணு, இலக்கியம் படிச்ச பொண்ணு, என்ன அழகா படிக்குது பாரு பதில். பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத, என் வளை கொஞ்சம் கையாலே மெதுவாக மூட, என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக, நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற, என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக, நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. இப்படி கேட்டவனா வெங்காயம். நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன். இந்த பாட்டு விஞ்சி நிற்குதா என்ன, எப்படி ஐடியா, எப்படி இது மாதிரி பாட்டு தான் இன்னைக்கு பாருங்க. ஒரு நாட்டுப்புற பாட்டுல கூட பாரு, கரகாட்டத்தை தலையில வச்சுக்கிட்டு அவன் அந்த பிள்ளைய ரூபாயை கொடுத்து செட் பண்றான். அது தொடங்கும் போது ஒரு 20 ரூபாயை வச்சு, இப்ப ஏலம் ஒரு புடவை ஏலத்துல கூட முதல் இது 25 ரூபாங்கிறான். இவன் 1 ரூபாயில ஆரம்பிக்கிறான். ஐயா ஒரு விவஸ்தை வேணாம், பிச்சைக்காரனே போட்டா வாங்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு 1 ரூபாய. அதை கொடுத்து கூப்பிடுறான். 1 ரூபா தாரேன் நான் முத்து பல்லாக்கம் தாரேன், ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போலாம், டண்டக்கு டட்டக்கு டட். அந்த பிள்ளைய யோசிக்க விடுறேன். அப்படியே அந்த பிள்ளை யோசித்து, 1 ரூபா வேணாம், முத்து பல்லாக்கம் வேணாம் அப்படின்ட்டு அப்படியே வேணாம் 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 வர முடியாது போடா அப்படிங்குது.
10 ரூபா 25 ரூபா 35 ரூபா அப்படியே ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனேன். கடைசியில் இது ரூபா நோட்டுக்கெல்லாம் செட் ஆகாது. ரூபா நோட்டுக்கு செட் ஆகிற அம்மா அது வேற. அதனால் இவன் கரெக்டாக அடிக்கிறான். கடைசியா சொத்து சொகம் தாரேன் என் சாவி கொத்தும் தாரேன் 10:30 மணிக்கு மேலே நீ வெத்தலை காட்டுக்கு வாடி இருக்கிறத பூரா கொடுத்துட்டான். சொத்து சொகம் சாவி கொத்து என்ன இப்போ அப்படின்ட்டான். அப்பயும் அந்த பிள்ளை என்ன படிக்குது தெரியுமா? உன் சொத்து சொகம் வேணாம் உன் சாவி கொத்தும் வேணாம் மஞ்சத்தாலி போடு உன் மடிகில நான் வாரேன் அப்படின்னு அதை கட்டிவிட்டு பேசுறா. 1 ரூபா 2 ரூபா என்ன சந்தையில் ஆட்டி ஏலமா ஓடுற அப்படின்ற மாதிரி. இது ஒரு காதல் பாட்டு. ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் இடையே உருவான ஒரு உரையாடல். இது விஞ்சி நிற்கிறது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு காதல் என்பதுதான் இந்த உலகத்தினுடைய ஆதாரம், ஒத்துக்கிறேன். ஆனால் அதை மட்டுமே ஒரு மனிதன் சிந்தித்துக் கொண்டே இருந்தால் இந்த உலகம் இயங்குமா? கவிஞர்கள் எத்தனையோ பாட்டு எழுதியிருக்கலாம். அவர்களை அடையாளம் காட்டுவது காதல் பாடல்கள் அல்ல. இன்னைக்கு பாருங்க, வைரமுத்து அவர்களுடைய பாட்டுல எனக்கு பிடிச்ச பாட்டு இதுதான். என்ன அழகான பாட்டு தெரியுமா அது? புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்க மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். குயில் கூட தமிழ்ல பாடணும்னு ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டு என்ன செய்ய? ஆசைப்பட்டா போதுமா? அதை கடைப்பிடிக்கணும். தமிழில் குயில் பாட வேண்டும். இன்னைக்கு நம்ம பிள்ளைய அப்படி இல்லை. தமிழ்ல பிள்ளைய பேசினா வெக்கப்படுறான். ஒரு பள்ளிக்கூடத்துல அம்மான்னு சொன்னாங்கிறதுக்காக 75 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க அவனுக்கு. தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழ்ல பேசினாங்கிறதுக்காக 75 ரூபா ஃபைன். என்னடா செஞ்ச தப்பு செஞ்சேன்னா, எங்கள் அம்மா நேற்று வந்தாங்கன்னு சொன்னேன், அதுக்கு 75 ரூபா ஃபைன் போட்டாங்க அப்படின்னு. எப்படிடா சொல்லணும்னு கேட்டாங்க. மை மம்மி கேம் எஸ்டர்டேன்னு சொல்ல சொன்னாங்க அப்படின்னு. இதை எங்கே கொண்டு போய் சொல்கிறது? இதை இன்னைக்கு நம்ம பிள்ளைகள்லாம் மம்மி டேடின்னு சொல்லிட்டா நம்ம ஜனங்களுக்கு வர்ற கொண்டாட்டத்தை பார்க்கணுமே. அறிவாளி என் புள்ள, மம்மி ஐ கோ டு ஸ்கூல் மம்மி அப்படின்னு எப்படி பேசுகிறேன் அப்படின்னு. இப்படியா என்ன பேசுகிற? தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கு ஒரு மதிப்பு இல்லைன்னா அதை போய் எங்கே போய் நம்ம சாகிறது? கிடையாது. தாய்ப்பால் ஒரு மனிதனுக்கு சுவைக்கவில்லை என்றால் அவன் மனிதனே அல்ல. தாய்ப்பால் தான் முதல்ல எனக்கு டேஸ்டாக இருக்குண்ணே, இது நல்லா இல்லை, வேணாம் காம்ப்ளான் வாங்கி கொடு. கிடையாது. ஒரு மனிதனுக்கு முதலில் சுவைக்க வேண்டிய பொருள், அவனுக்கு இனிப்பாக இருக்க வேண்டிய பொருள் தாய்ப்பால். அது மாதிரி தான் தாய்மொழி. அதுல தமிழில் குயில் பாட வேண்டும்ங்கிற பாட்டு இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவை. காதல் பாட்டு பாடினா கூட அந்த காதலோடு சமூகத்தை சேர்த்து சொல்லும் போது அந்த பாட்டுக்கு அழிவே இல்லாமல் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏகப்பட்ட பாட்டு இருக்கு அது மாதிரி, காதலோடு சேர்ந்து சொல்லப்பட்ட சமூக நலம். உதாரணத்துக்கு கணவன் மனைவிக்குள்ள 1008 சண்டை நடக்கும். வீட்டில் சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சண்டை வரும். காலையிலே டென்ஷன் ஆயிடுவார். காப்பியை கொண்டாடி, ஏன் அதை மெதுவா கேட்கறது? உனக்கு மெதுவா சொன்னா கேட்க மாட்டேங்குது இல்ல அப்படின்னு. சேகிட்டு பரம்பரை என்னது? என்னைய பத்தி பேச, என் பரம்பரையை பத்தி பேசின டாய் பூ தட்டாடா போடி வெளியா, நீலாம் ஒரு மனுஷியா? நான் போறேயா, உன் கூட இருந்து வாழ்றதுக்கு நான் போயிடுறது தான் எனக்கு மேல். விறுவிறுன்னு அவங்க பிறந்த வீட்டுக்கு போகுது. அங்க போனா அவங்க அப்பா அம்மாவை விரட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. போடி வெளியே, போடி உங்க ஒப்பன் வீட்டுக்கு போடி அப்படின்னா. இந்த புள்ள பாக்குது, அதுக்கு அந்தாலே தேவலாம் போல இருக்கு. 67 வயசுல எங்க அம்மாவை விரட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் செய் அப்படின்ட்டு திருப்பி வருது அந்த பிள்ளை வேமா வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தா வெளியில உட்காந்துக்கிட்டு உள்ள போனா கௌரவம் அவ்வளவு வசனம் பேசிட்டு போச்சுல, உன் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன். எப்படி டக்குன்னு போறது? வீட்டுக்குள்ள வெளியில உட்காந்துருக்கேன். கூப்பிடட்டும் போவோம் அப்படின்ட்டு. இந்த ஆளு வரட்டும் பார்த்துக்கிருவேன் அப்படின்ட்டு அப்படி வீம்புல உட்காந்துருக்குங்க. பயங்கரம். உங்க அம்மாவுக்கு அப்படின்னா என்னன்னு விளங்க அப்படிமா. உடனே வந்து அந்த கோடு வேட அம்பலப்படுத்திடுவேன். அவன் வந்து, அம்மா அப்பா சாப்பிட கூப்பிடுறாருமா அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியும்னு சொன்னார் அப்படின்னு. உடனே அந்த அம்மா அப்படியே கொஞ்ச நேரம் பார்க்க, அந்த ஆளு பசி பொறுக்க மாட்டானே. ஹோட்டலுக்கு போய் எய்ட்ஸை வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த அம்மா எந்திரிச்சு போயிடுச்சு. எந்திரிச்சு உள்ளே போய் அவங்க 2 பேரும் சமாதானம் ஆகிறத பார்க்கணுமே. சும்மா ஒரு பேச்சுக்குத்தான் நான் போனேன்.
நானும் ஒரு பேச்சுக்கு சொன்னேன், போயிட்டியாக்க. மகனை பார்ப்பாரு, இந்திரா 10 ரூபா போட, சினிமா போட்டோட. இந்த டயலாக்கு இது வெறும் காதல் மட்டும் நினைக்கிறீங்களா? ஒரு குடும்பத்தில் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது ஒரு பாட்டு இருக்கு. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா, குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா. இவர் கேட்கிறாரு, தினம் தினம் ஏன் கோபம் கொண்டால் கேளடா கண்ணா, அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணா, நினைத்ததெல்லாம் வெளியில் சொல்லவே சொல்லாதுங்க. இப்படியே பிட்டா போட்டு தான் நிறைய ஆம்பளைகளை மெண்டலாக்குறது. நினைத்ததெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, அது நீ பிறந்த பின்பு கூட இயலுமா கண்ணா, மனதிலன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா. இவ்வளவு சொன்ன ஆம்பளை சரண்டர் ஆயிட்டேன். இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல் கண்ணா. இவ்வளவு ஆம்பளை இறங்கி வந்தா பொம்பளை அதுக்கு மேல சரண்டர் ஆகுது. அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா, வளர்ந்த கலை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. இதை நான் காதல் பாட்டா பார்க்கல, ஒரு குடும்பம் என்ற அந்த அமைப்பை சிதைய விடாமல் இருக்கக்கூடிய ஒரு சமூக சிந்தனை உள்ள பாட்டா தான் நான் பார்க்கிறேன். காதலோடு சேர்ந்த அந்த சமூக நலம். இன்னைக்கு வந்துச்சியா ஒரு பாட்டு, பூவே உனக்காக. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையில் ஊஞ்சலில் ஆடும். ஒரு காதலுடைய புனிதத்தன்மையோடு சொல்லிட்டு வாழ்க்கையினுடைய தத்துவத்தையும் கடைசியில வச்சான். இன்னும் 100 ஜென்மங்கள் சேர வேண்டும் சொந்தங்கள், காதலோடு வேதங்கள் 5 என்று சொல்லுங்கள். ரிக் யஜூர் சாமம் அதர்வனம், இந்த நாளோட காதலையும் சேர்த்து 5வது வேதமா மாத்துறான். அதோட நிறுத்திட்டானா? அதுக்கப்புறம் பாருங்க, மனதில் உள்ள காதலியே மனைவியாக வரும்போது துன்பமெல்லாம் ஓடிவிடும், இன்பம் வந்து சேர்ந்து விடும். மனதில் உள்ள காதலி மனைவியாக வரும் பொழுது அவன் அடையக்கூடிய இன்பமே தனி. ஒரு மனிதனுக்கு அந்த காதல் வெற்றி அடைந்து அது கைகூடி வாழ்க்கை நடத்தும் போது அதில் இருக்க டேஸ்டே தனி. நிறைய பேர் அது ஒரு பம்பர் பரிசு மாதிரி தான் லவ். சில பேர் அப்ளிகேஷன் போட்டு 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 செருப்படி வாங்கினதான் மிச்சம். காரணம் அப்ளிகேஷன் கரெக்டாக போகாமல் இருக்கு. வெறும் சிரிப்போட நிறுத்துறது, லந்த கொடுக்கறது கிடையாது. இதை பார்த்தானே கலைவாணர் கரெக்டாக படித்தாரு. பாதையில் போகும் பெண்ணை கண்டதும் பல்லில் இப்பதொரு சிரிப்பு, அதன் பலனாய் உடனே பரிசாய் கிடைப்பது காதறிந்த பழம் செருப்புனார். கரெக்டா காதல் பண்ணணும். காதலோடு நின்று விடாமல் அந்த காதல் பாடலோடு சேர்ந்த அந்த சமூக சிந்தனை மிகுந்த கருத்துக்கள் தான் இந்த உலகத்தை வாழ வைக்கும். காதலோடு ஒரு மனிதன் நின்று விட்டால் அவன் வாழ்க்கை பாதியில் நின்ற இடைவேளையோடு நின்றுவிட்ட படத்தை போல நின்றுவிடும். அதற்கு மேல் ஒருபடி தாண்டி சமூக நலமுள்ள பாடல்கள் தான் திரை இசையிலே விஞ்சி நிற்கிறது. விஞ்சி நிற்க வேண்டும் என்று சொல்லி திரை இசை பாடல்களிலே விஞ்சி நிற்பது சமூக நலமே, சமூக நலமே என்று சொல்லி இந்த அருமையான திருச்சி ரசிக பெருமக்களை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.